सीतापति राम 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 राम। श्री रामनाम सिंह की जय। गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। सकल साधु मंडली की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शिवशौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் நம்ம மனசு லயிச்சிருந்தால் உலக விஷயத்தில் ரமிக்காது. உலக விஷயத்தில் ரமிச்சா பாகவதத்தில் ரகிக்காது. உலக விஷயமான கலங்கங்கள் உள்ளே ஏறி போச்சுன்னா அது மனசு துன்பத்தை உண்டாக்கிடுது. அப்புறமா பலவிதமான சிந்தனைகள் உண்டாகும். பல அவரவர்கள் செய்த தவறுகள் ஞாபகம் வரும். இவர்கள் எதிரிகள், இவர்கள் சரியில்லை, அவர்கள் சரியில்லை, குற்றங்களை பார்க்க தோணும். நல்லவர்களையும் பார்க்க தோணும், தீயவர்களையும் பார்க்க தோணும். பலவிதமான குழப்பங்கள் மனசில் உண்டாக்கி நமக்கு நாமே கலங்கங்கள் அழுக்க ஏற்றிக்கொண்டு மனசு புண்ணாக்கி கொள்வது தான் மிஞ்சுமே தவிர ஒரு பிரயோஜனம் இல்லை. உலகத்தார்களை பற்றி நினைக்காத. யார் நல்லவனோ கெட்டவனோ அதை பார்த்து அதை ஆராயிறதும் நம்ம வேலை கிடையாது. ஆனால் உலக சிந்தனைகள் கண்டிப்பாக உள்ளே புகுந்ததுன்னா அது கண்டிப்பாக ஆராயும். அந்த தோஷங்களை பார்க்க தான் செய்யும். மனசு நம்மளுக்கு புண்பட தான் செய்யும். இதை மறுக்கவே முடியாது இல்லையா? ஆனால் பாகவத விஷயத்தமான சிந்தனைகளில் நீ மூழ்கி இருக்கும்பொழுது வார்த்தை நல்லா புரிஞ்சிக்கணும். பாகவத சிந்தனையில் மூழ்கி இருக்கும்போது அந்த அளவுக்கு ஃபுல்லாக உலகத்தையே மறக்கிற அளவுக்கு பாகவத சிந்தனையில் மூழ்கி இருக்கும்போது உனக்கு உலகம் ஜெகதி திருஷம், உலகம் என்னதென்று உன்னை அறியாதமல் இருப்பாய். பகவத் சிந்தனையிலே இருப்பேன். அப்போ அந்த கதை இந்த கதை, கிருஷ்ணருடைய கதை, ராமருடைய கதைகளை பற்றி பேசிகிட்டே இருப்போம் இல்லையா? அதுதான் நம்ம மனசில் சுத்தமாகும். இது மனசை அழுக்காய்க்கணும். உலக விஷயங்கள், உலக விஷயத்தை பற்றி எவ்வளோக்கு எவ்வளோ தியானம் பண்ணுறியோ, எவ்வளோக்கு எவ்வளோ சிந்திக்கிறியோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஆன்மீகத்திலிருந்து வீழ்ச்சி அடைகின்றோம் அப்படின்னு நம்ம சாந்தியை நாம் இழந்து விடுகிறோம், நம்ம நிம்மதியை கெடுத்துக் கொள்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போது அப்படின்னா நம்ம பாகவத கதையில் படித்தா பக்தி வரணும். ஒரு தடவை பாகவத்தில் ருச்சி வருது, ஒரு தடவை பார்த்தா பாகவத்தில் ருச்சியே வர மாட்டேன்றது, மூடே இல்லை. ஆனால் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி சொல்லுவார், பாகவதம் மூடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீ படிச்சுனே மூடு சரியாயிடும் அப்படின்றார். ஃபஸ்ட்டு படிக்கணுன்ற ஆர்வமே வர மாட்டேன்றது. படித்தா மூடு சரியாக போயிடும், சரி ஓகே. அது படிக்கணுன்ற ஆர்வமே வர மாட்டேன்றது. ஒரு டைமில் பார்த்தா அப்படியே பிச்சுன்னு வருது, இனி பாகவதம் படிக்கலாம், இன்றைக்கி உடனே அம்பரீஷ சரித்திரம் படிக்கலாம், ஒரு 8ஆம் ஸ்கந்தம் படிக்கலாம், வாமன அவதாரம் படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசையாக இருக்குது. ஒரு டைமில் பார்த்தா அதை திரும்பி கூட பார்க்க தோணலை. அதில் பெரிய பெரிய புதையல் இருக்குது, முத்து இருக்குது, ரத்தனம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதில் புதையலாம்
அனுபவிக்கலாம். ஆனால் அதை படிக்கணுன்ற ஒரு ருச்சியே இல்லாமல் ஒரு வறட்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அது காரணம் என்ன? பக்தி இல்லை, சத்சங்கம் இல்லை, பகவன் நாமத்தை நிறைய ஆவர்த்தி பண்ணல, ஏதோ ஒன்று பாகவத பாராயணம் பண்ணல, மெயினாக சத்சங்கம் இல்லை. முக்கியமாக சொல்ல போனால் சத்சங்கம் இல்லை. அந்த சத்சங்கத்தினால்தான் அந்த நினைவுகளே நமக்கு தூண்டப்படும். அந்த பாகவத உணர்வுகள் நமக்குள்ளே தூண்டப்படும். அதான் ஆத்ம உணர்வு. பாகவத உணர்வு தான் ஆத்ம உணர்வு. ராமாயணம் பற்றி, கதையை பற்றி நினைக்கிறது தான் ஆத்ம உணர்வே. அந்த ஆத்ம உணர்வை தட்டி எழுப்பப்பட்டால் அது பிறகு தேக உணர்வுகள்லாம் அடங்கி போயிடும். பல்லுப்படுங்க பாம்பு மாதிரி நகிந்தாரணுமே தவிர அது விஷத்தை பாய்ச்ச முடியாது. பாம்பு பல்லுப்படுங்க பாம்பு. அது மாதிரி இந்த தேகத்தில் உள்ள காம குரோதங்களுடைய விகாரங்கள்லாம் வீரியமற்றதாக போய்விடும். அவைகளுக்கு செயல்பட சக்தி இல்லாமல் போயிடும். ஏன்னா ஆன்மீக உணர்வு தட்டி எழுப்பப்பட்டால் இந்த தேக உணர்வுகள்லாம் குன்றி போயிடும், ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ததா ரஜஸ்தமோ பாவாக காமலோபாதயச்சையே சேதையேதர் அனாவித்தம் ஸ்திதம் சத்வே பிரசித்தி. அந்த சாத்விகமான தன்மையில் ஸ்திதம் உறுதியாக நிலைத்து நின்று விட்டால் ததா ரஜஸ்தமோ பாவாக, ரஜோகுணம் தமோகுணத்தினுடைய பாவங்களாகிய காமலோபாதிசை, காமம், ஆசை, பேராசை, அதே சமயத்தில் பெண்ணாசை, அதான் காமம், லோபம்னா பேராசை, பணத்து மேலே உள்ள பேராசை, இதெல்லாம் அனாவித்தம், அவைகள்லாம் தடைப்படுத்திடுமா. மனசளவு கூட கிட்ட நெருங்காதபடி. அவ்வளோ சக்தி உண்டு பக்திக்கு. பக்தி மிகுந்த சக்தி உடையது. அந்த கிருஷ்ண பக்தியில் நாம் பற்றி பேசினோம்னா பௌதிக விஷயங்கள்லேருந்து நம்ம விலகிறோன்னு தெரிஞ்சுக்குவோம். கிழக்கு பக்கம் போக போக நான் மேற்குலேருந்து விலகிறேன்னு அர்த்தம். கிழக்கு மேற்கு ரெண்டு ஆப்போசிட் தானே. அப்போது ஆப்போசிட் திசையிலிருந்து நாம் ஈடுபடக்கூடாதுன்னு நினச்சிருந்தால் முடியாது. நீ கிழக்கு திக்கு போயினே இருக்க மேற்கு திக்குலேருந்து நீ விலகிட்டே இருக்க அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அது மாதிரி பாகவத விஷயத்தில், ஆன்மீக விஷயங்களில், கிருஷ்ண லீலைகளில், ராமருடைய குணங்களில் நீ ரமிக்க என்னன்னா பௌதிக காலங்கள்லேருந்து நீ விளைகிற, நீ நிம்மதியை, நீ ஆத்ம திருப்தியை தேடிக்கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். ஆனால் எனக்கு தான் ருச்சியே இல்லையே. பாகவதம் படிக்கிறதுக்கு ருச்சி வர மாட்டேன்றது, நாமா சொல்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது, அதில் மூடே போக மாட்டேன்து. நான் என்ன பண்ணுறது? அதுக்கு தான் சத் சங்கம் வேணும். சத் சங்கத்துக்கு நான் எங்கே போகிறது? அயோத்தியா மண்டபத்துக்கு போனோமா? அயோத்தியா மண்டபத்தில் போனால் சத் சங்கம் கிடைக்கும். அவ்வளோ தொலை என்னால் போக முடியாது. சரி, பல இடத்துல இருக்குது, ஆனால் எனக்கு தெரியாது. அப்படின்னா யூடியூப்பை தருங்க. உங்களுக்கு எவ்வளோ சத் சங்கம் தேவையோ, பாகவதம் ஒன்றா பாகவதம் போட்டால் 1000 எவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான பேர் பாகவதம் சொல்லிடுறாங்க. நீங்கள் போய் அந்த பாகவதத்தை போய் திறந்து பாருங்கள். உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த பாகவதத்தை கேளுங்க. ராமாயணம் சொல்லியிருக்காங்க, அதை கேளுங்க. மற்றதெல்லாம் நம்ம ஃபோனை யூஸ் பண்ணுறோம்ல, எதையோ யூடியூப்பில் பார்க்குறோம், கண்டதெல்லாம் பார்க்குறோம். ஏன் நல்ல விஷயம் பார்க்கலாமே, பகவத் விஷயமா? பாகவதம், ராமாயணம், பகவத்கீதை, விஷ்ணு சஹஸ்ரநாமம் இதெல்லாம் கேட்கலாமே. மனுஷுக்கு சாந்தி கொடுக்கும் இல்லையா? அப்போது நாராயணியம் இதெல்லாம் கேட்கலாமே, விஷ்ணு சஹஸ்ரநாமம் எல்லாம் கேட்கலாமே, இல்லை ராமநாமத்தை கேட்கலாமே. அது கேட்கணுன்ற புத்தி வரமாட்டேன்றது. எல்லாம் கரெக்டு, ஆனால் அந்த மூடு வரமாட்டேன்றது. அப்போ நினச்ச போது நம்ம பக்தியை சுவைக்க முடியல பற்றியா? நினச்ச போது கிருஷ்ண பக்தி, ராம பக்தியை நம்ம அனுபவிக்க முடியல பற்றியா? பாகவதத்தில் ருச்சி வரல பற்றியா? அப்போ நினைக்கும் போது நாமா சொல்ல முடியும்ல. அதுக்கு வரேன். இப்போ நினைக்கும் போது நாமா சொல்ல முடியல. ராமான்னு இப்போ நினச்ச போது சொல்ல முடியுது. நினச்ச போது உனக்கு பாகவதம் படிக்க இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேருந்து, மூடு இல்லைன்னு சொல்கிறேன். சரி, ஓகே. அப்படியே யூடியூப்பில் பாகவதம் சொல்லியிருக்காங்க, ஆனால் அது கேட்கறதுக்கு மூடு வர மாட்டேருந்து. எல்லாம் இருக்குது, இருந்தும் என்னால் அனுபவிக்க முடியல. பாகவதமும் ராமாயணத்தில் மூடு செல்ல மாட்டேங்குது. அதே சமயத்தில் ஒன்று மந்தாக மந்தமதையா, பல விதமாக எனக்கு சோம்பேறித்தனத்தினால் எனக்கு அது மந்தாக, அதில் ருச்சி இல்லாததுனால எனக்கு மந்தமாக நான் கேட்க விருப்பம் இல்லை. அந்த யூடியூப்லேயே பாகவத ராமாயணம் வந்தால் கூட அது கேட்க எனக்கு விருப்பம் வர மாட்டேன்றது. இல்லை பாகவத புஸ்தகம் படிக்கவும் தோண மாட்டேன்றது. ஏன்னா மந்தாக மந்தமதை, எனக்கு அதில் ஒரு மனசே வரட்டுத்தனமாக இருக்குது. எனக்கு அதில் மூடே இல்லை, ருச்சியே இல்லை. ஒன்று இந்த கேட்டகரியில் இருக்கிறோம். சில பேர் என்னென்னா பயங்கர டென்ஷனில் இருப்பாங்க.
உலக விஷயங்களை ஏதாவது வீட்டில் ஒரு பெரிய சண்டை ரகலை நடந்திருக்கும், இல்லை ஆஃபீஸில் பெரிய ஒரு தொல்லைகள் நடக்கும், இல்லை பெரிய பிரச்சனையில் போய் மாட்டின்னு இருப்பான். அந்த சமயத்தில் போய் பாகவதம் படினா மூடே வராது. அவன் எவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறான், எப்படியாப்பட்ட பெரிய சண்டை நடந்திருக்கு, எப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனையில் நான் மாட்டின்னு இருக்கேன், இந்த சமயத்தில் பாகவதம் படி ராமாயணம் படின்றியே, எவனா மூளை இருக்கா அவனுக்கு அப்படின்னு கூட கேட்குறவங்க இருக்காங்க இல்லையா. நானே எவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, உபத்ருதாக, அதுதான் உபத்ரவன்னு பேர். அப்போ மந்தாக மந்த மதியாக மந்த பாக்கியாக உபத்ருதாக. அப்போ பெரிய பிரச்சனை இல்லை, நான் பெரிய இன்றைக்கி ரொம்ப டென்ஷனாக இருக்கிறேன், தயவுசெய்து இப்போ பாகவதெல்லாம் வேணாம், நான் சொல்கிறேன், நான் அப்புறம் படிக்கலாம், இப்போ வேணாம், வீட்டில் பெரிய சண்டை ஒரே ரகலை, எனக்கு இப்போ மூடே சரியில்லை, மூடு ஸ்பாயில் பண்ணிட்டாங்க என் வீட்டில், அதனால் நான் பாகவதம் படிக்க மாட்டேன், இப்படி சொல்கிறவங்களும் உண்டு இல்லையா. ஒன்று வெறுப்பாக இருக்குது, பாகவதம் படிக்கிறதுக்கு மூடே இல்லை, ருச்சியாற்று போயிட்டேன், இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க சில பேர். இது மந்தாக மந்த மதியா. இந்த நிலையில் உபத்ருதாக, பெரிய கஷ்டங்கள், உபத்திரவங்கள், நோய், கைகால் வலி, இல்லை பெரிய அடிபட்டுச்சு, இல்லை ரத்த காய ரணகாயமாக போச்சு, இல்லை நோய்களால் பாதிக்கப்பட்டு அவர்களால் பாகவதம் படிக்க முடியாது, பாகவதத்தை கேட்கவும் முடியாது. ஏன்னா அந்த வழிகளில் கவனம் செலுத்துவாங்களா, அவர்கள் பாகவதத்தில் கவனம் செலுத்துவாங்களா, அந்த அப்போதைக்கு அவங்களுக்கு அந்த வலி ஆறணும், அதான் முக்கியமே தவிர பாகவதத்தில் கேட்கணுன்ற பாகவதம் கேட்கணுன்றது அவங்களுக்கு முக்கியமே கிடையாது. அவங்களுக்கு பிரச்சனை தீரணும். அப்போது உடல்களால் காயங்களாலோ இல்லை நோய்களாலோ வலிகள் ஏற்படும் போது இதுதான் உபத்ருதாகம். அப்போது அதில் கவனம் போகுமா, பாகவதத்தில் கிருஷ்ண கதை கேட்கறதுக்கு ராம கதை கேட்கறதுக்கு கவனம் போகுமா? போகாது இல்லையா. நல்லா புரிஞ்சிக்கணும். அப்போது நாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா அந்த அவசரத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். எது அப்போதைக்கு அவசரமோ அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த வலி போகிறதுக்கு என்ன வழி, அதுக்கு மாத்திரை போடு, அது ஊசி போடு, அதுக்கு நான் அது பண்ணிவிட்டு அப்புறமா நான் பாகவதமோ ராமாயணமோ அது அப்புறம் வரேன். ஃபஸ்ட்டு இப்போ நான் பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன், கல்யாணம் வச்சுருக்கேன், ரொம்ப வேலை பிஸியாக இருக்கிறேன். இப்போல்லாம் நான் பாகவதம் வர முடியாது, ராமாயணம் எதுவும் படிக்க முடியாது. தயவுசெய்து என்னை எப்போ கூப்பிடாது. நான் ஒரு 10 நாளைக்கு என்னை திரும்பி பார்க்க மாட்டேன். நான் 10 நாளைக்கு நான் தலையெடுக்க முடியாது. எனக்கு அவ்வளோ டென்ஷனான வேலை இருக்கேன். பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன், கல்யாணம் வச்சுருக்கேன், இல்லை ஒரு வேறு இது மாதிரி ஏதாவது ஒரு அவசர விஷயம், நான் வெளிநாட்டுக்கு போகணும், அதுக்கு நான் விசா எடுக்கணும், அது எடுக்கணும், நிறைய பாஸ்போர்ட் நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். இப்போ எதுவும் பாகவதம் படிக்க முடியாது, ராமாயணம் படிக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஆனால் நாம சொல்லாமே, நீ போகும்போது வரும்போது ராமராமன்னு சொல்லாமே, அது கூட மூடு வரணும், அது கூட சொல்ல முடியாது. அப்போது அது நினச்ச போது சொல்லலாம், ஆனால் அதுவும் சொல்ல முடியாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் காரணம் என்னென்னா களி. அந்த களி புருஷன் மேலே விழுந்த அது என்ன தான் நீ பாருங்கள். ஒரு நிமிஷம், பகவத் விஷயத்துக்குன்னா மனசு இழுத்து பிடிச்சி கொண்டு வந்து வைக்கிறதுக்கு எவ்வளோ பேர், எவ்வளோ மகான்கள் தேவைப்படுறாங்க. இவ்வளோ மகான்கள் உபன்யாசம் கேட்டும் அவன் மனுஷன் பிடிச்சி கிருஷ்ண பக்தியில் இழுத்து உட்கார வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு 10,000 எங்கன்னா கொடுக்குறாங்க, ஒரு 1000 கொடுக்குறாங்க அப்படின்னா உடனே ஓடுது, கால் பறக்குது, தாவுது, 1000 கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடுது. எல்லா வேலைகளும் விட்டு தூக்கி போட்டு அந்த 1000 முந்தி அடிச்சுன்னு ஓடி போய் அந்த 1000 வாங்குறதுக்கு நினைக்குது. அந்த 10,000 கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக இலவசமாக எனக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் உடனே எல்லா வேலையும் தூக்கி போட்டு உடனே அந்த 10,000 வாங்குறதுக்கு ஒரு 10,000 கூட. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போது அதுக்கு ருச்சி இல்லை, மூடு இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அது உடனே ஓடணும், உடனே அவசரமாக கால் தாவது உடனே ஓடி போய். அப்போ எந்த வேலை எப்படி இருந்தாலும் மூடு சரியில்லைனாலும் இது பண்ண அது மட்டும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மனசு போய் அந்த 10,000 பணத்தை வாங்கிக்கணும்னு நினைக்கிறோமே. ஒன்றும் இல்லை, ஒரு சேலை வேஷ்டி கொடுக்குறாங்க இலவசமாக அப்படின்னா உடனே போய் என்ன தான் பெரிய பணக்காரன் இருந்தாலும் அவன் இது போல் 1000 சேலை வேஷ்டி வாங்க முடியும். அந்தளவுக்கு பெரிய பணக்காரன். அவனே என்ன பண்ணுறான், போய் க்யூவில் நிற்கிறான் அந்த சேலை வேஷ்டி வாங்குறதுக்கு. ஏன்னா இலவசமாக கிடைக்குதே, அது ஏன் விடுவானேன்? அதை விட வேணாம், அதை பிடிச்சிக்கோ, அதை வாங்கிக்கோ அப்படின்னு பௌதிக விஷயத்துக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. இதுக்கு ஆசைப்படு, சேலை வேஷ்டிக்கு ஆசைப்படு, 10,000 ஆசைப்பட்டு அப்போ தான் நீ அந்த 10,000 பெற முடியும். நீ இந்த இடத்துக்கு போ, இந்த அட்ரஸை பாரு, அங்கே போனால் அந்த 10,000 பெறலாம் அப்படின்னு யாரும் சொல்லிக் கொடுக்கலையே. அது கேள்விப்பட்டானே இல்லையோ, எங்கேயாவது வழி கேட்டு ஓடி போய் அந்த 10,000 வாங்கிக்கலாம். அது சேலை வேஷ்டி எங்கே கொடுக்குறாங்க, ஏதோ குடம்லாம் கொடுக்குறாங்களாம், பாத்திரம் கொடுக்குறாங்களாம்,
அப்படின்னா இலவசமாக தேவசா கொடுக்குறாங்க, சில்வர் தேவசா கொடுக்குறாங்க, பாத்திரம் கொடுக்குறாங்கன்னா தவளை சில்வர் குடம் கொடுக்குறாங்கன்னா உடனே போய் வாங்கிடுறோமே. தாம்பாளத்தட்டு கொடுக்குறாங்க, அது மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. வேஷ்டி சேலை அது மாதிரி சில பேர் கொஞ்ச நாள் முன்னாடி கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி கூட இலவசம் கூட உடனே போய் தாவுறது. அதில் யார் சொல்லி கொடுத்தாங்க? சொல்லி கொடுக்காமே போறியே அதில். ஆனால் பகவத் விஷயத்துக்கு இவ்வளோ குருமார்கள் சொல்லியும் அதை விட கோடி மடங்கு 10,000 ரூபாய் ஒன்றுமே இல்லைங்க. அதை விட கோடி மடங்கு பலனை கொடுக்கக்கூடியது பாகவதம், ராமாயணம். ஆனால் அதுக்கு திரும்பி பார்க்கறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறோம். காலைல ஸ்நானம் பண்ணோமா, சுத்தபத்தமாக வீட்டை வெறிக்கணுமா, பகவானுக்கு பூஜைகள் பண்ணோம். அதெல்லாம் பண்ணால் தான் பக்தி வரும். சாதுக்கள் சங்கத்தை சேர்ந்து தான் நாம நிறைய சொன்னால் தான் எவ்வளோ பிரயத்தனங்கள் பண்ணுறோம் இதுக்கு. அப்போ இழுத்து பிடிச்சி கொண்டு வர வேண்டியதாக இருக்குது மனசை இந்த பாகவத்தில் ருச்சி வரத்துக்கு. அவ்வளோ லேஸில் வந்துட மாட்டேங்குது. ஆனால் உலக லோக விஷயங்கள் இன்றைக்கி ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வருதுன்னா உடனே கால் தாவுது, மனசு தாவுது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. அது யார் சொல்லிக் கொடுத்தாங்க? அது சொல்லிக் கொடுக்கல. ஆனால் இதுக்கு மட்டும் ஒரு குருமார்கள் தேவை சொல்லிக் கொடுக்கறதுக்கு. இந்த பாகவதம் இப்படி புரிஞ்சிக்கணும், இந்த ஸ்லோகத்துக்கு இப்படி அர்த்தம், இதுக்கு உபன்யாசம்லாம் போய் கேட்கணும். இதுக்கு மட்டும் பாருங்கள் எவ்வளோ விஷயம் இருக்குது. நல்ல விஷயத்துக்கு பிரயத்தனப்பட வேண்டியதாக இருக்குது. கெட்ட விஷயத்தில் பௌதிக விஷயமே கெட்ட விஷயந்தான், மனசை கெடுக்கிற விஷயந்தான். பணத்தாசை, பெண் ஆசை, மண் ஆசை எல்லாமே கெடுக்கிற விஷயந்தான். அதுக்கு மட்டும் கால் தாவுது ஃபாஸ்ட்டாக. இதுக்கு எந்த பிரயத்தனமும் இல்லை. யாரும் சொல்லியே கொடுக்காம தன்னாலே போதும் மனசு. ஆனால் பகவத் விஷயத்தை மட்டும் எனக்கு கிருஷ்ண பக்தி எப்படி பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்படி பூஜைகள் பண்ணணும், அதுக்கு என்ன மந்திரங்கள் சொல்லணும், புஷ்பத்தை முதல் பண்ணணுமா, அக்ஷதையை முதல் பண்ணணுமா, கற்பூரம் ஏற்றணுமா, தீபம் ஏற்றணுமா, கற்பூரம் ஏற்றணுமா, முதல்ல ஊதவத்தி ஏற்றணுமா, பழங்கள் என்னென்ன பழங்கள் வைக்கணும், என்னென்ன புஷ்பங்கள் போடணும், விஷ்ணுவுக்கு பிடிச்சமான புஷ்பங்கள் என்ன, சிவனுக்கு பிடிச்சமான புஷ்பங்கள் என்ன, சிவனுக்கு வில்வம், விஷ்ணுவுக்கு துளசி அப்படின்னு இதெல்லாம் கேட்டறிஞ்சு அவ்வளோ அதெல்லாம் பார்த்து இது பண்ணுறதுக்குள்ளே சிம்பிளாக பூஜை பண்ணுறா. நீ இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா கூட அவன் ஒத்துக்க மாட்டான். அவன் முறையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வருஷ கணக்காக இவன் போய் அது கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுறாங்க. அது கிளாஸ்லாம் இருக்குது தெரியுமா? இப்போது கிருஷ்ண பக்தி பண்ணுறதுக்கு கிளாஸ்லாம் இருக்குது, அது கோர்ஸ்லாம் இருக்குது, இஸ்கானில் இருக்குது. அதெல்லாம் அவன் போனால் அதுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க, 1 வருஷம் 2 வருஷம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது எக்ஸாம்லாம் கூட இருக்குது, அதுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட்டா? பக்திக்கு எனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் பாருங்கள். பக்தின்றது சர்டிஃபிகேட்னால், குவாலிஃபிகேஷன்னால் சம்பாதிச்சிட முடியாது. அப்போது பிபி பேச்சுலர் ஆஃப் வைராக்கியா, பிஎன் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஞானம் அப்படின்ட்டு, ஞானத்துக்கோ வைராக்கியத்துக்கோ பக்திக்கோ பிபி அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் பக்தி அப்படின்னு இதுக்கெல்லாம் கோர்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு ஒன்று கொண்டு போனால். ஏங்க பக்தின்றது பகவானுக்கு உணக்கம் உள்ள அந்தரங்க விஷயம். இதை ஒருத்தர் வெளியே பார்த்தா தெரியாதுங்க இவர் சிறந்த பக்தர்னு. பகவானுடைய அந்தராத்மாவில் பக்தி வளர்ச்சி, ஞான வளர்ச்சி, வைராக்கிய வளர்ச்சின்னா அதெல்லாம் இதுக்கெல்லாம் இது பண்ணி இதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாதுங்க. இவங்களுக்குள்ள பக்தி இருக்குது, ஞான வைராக்கியம் இருக்குதுன்னு எப்படிங்க தெரியும்? எப்படிங்க அது வெளியவே தெரியாதுங்க. அதுக்கு போய் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களா, இது பண்ணுறாங்களா, என்னென்ன அதுக்கு கோர்ஸு கிளாஸு, அது சர்டிஃபிகேட்டு. அந்த ஞானத்துக்கு அந்தந்த கோர்ஸ் படிச்சுட்டா பக்தி வந்துடுமா, ஞானம் வந்துடுமா? என்ன ஒரு முட்டாள்தனம் பாருங்கள், என்ன ஒரு முட்டாள்தனம் பாருங்கள். அதாவது அப்படி ஒரு ஷெட்யூலாக கரெக்டாக பண்ணி அது ஒரு கரெக்டாக சிலபஸ் போட்டு இது பண்ணி என்ன தான் பண்ணாலும் பகவான் உன் இருதயத்தை தான் பார்ப்பான். நீ இந்த கோர்ஸு புஸ்தக படிப்புனால பக்தி வந்துடாது, நல்லா புரிஞ்சுங்க. பாகவதம் புஸ்தகம், பாகவதம் வேறு, பாகவதம் பகவானே. பாகவத படிப்பு புஸ்தக படிப்பாகாது, பாகவதம் அனுபவம், எஸ்வானுபவம். இல்லை வேறு ஏதாவது கோர்ஸுன்னு சொல்கிறாங்களே, அந்த கோர்ஸ்லாம் அதெல்லாம் படித்து அந்த புஸ்தகம்லாம் படித்து எல்லாம் அவங்க பெருசாக அதெல்லாம் பண்ணியிருக்காங்களே சொல்கிறாங்களே, அதெல்லாம் படித்ததுனால நீ பகவானை நெருங்கிட முடியாது, பகவானை பிடிச்சிட முடியாது. உண்மையான பக்தினால்தான் பகவானை பிடிச்சிட முடியும். அதனால் நீ கோர்ஸ் படித்து இதெல்லாம் சர்டிஃபிகேட் எனக்கு எதுவும் புரியல. சரி இப்படி இல்லை, இன்னும் போகிற இன்னும் போகிற காலத்திலலாம் எப்படி மாறுமோ தெரில. இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபீஸ் வச்சுடுவாங்க போல இருக்குது. இதுக்கு ஒரு தனியாக ஆள் தான் எல்லாத்துக்கும் ஃபீஸ்லாம் கொடுத்தா தான் பக்தி வரும், ஃபீஸ் கொடுக்கலன்னா பக்தி வராது, பணம் கொடுத்தா தான் பக்தி வரும் அப்படின்ற மாதிரி ஆகிடும் எல்லாமே. இந்த எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், இது போட்டோம், இந்த ஞானத்துக்கு தனியாக கோர்ஸு, அந்த கோர்ஸுக்கெலாம் ஃபீஸ் கட்டணும் அப்படியே. ஆமாம் இப்போ கூட அப்படி தான் வாங்குறாங்க,
கோர்ஸுக்கெலாம் அதுக்கு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டினா தான் அந்த கிளாஸு. அப்போ தான் வந்து ஞானம் வரும், இல்லாட்டி ஞானம் வராது. அவங்களுக்கு ஃபீஸ் கொடுத்தா தான். அப்படிலாம் ஆகிப்போச்சு இப்போ எல்லாம். அது எப்படியோ போயின்னு இருக்குது. அப்போ பக்தி வந்து வேறு மாதிரி போயின்னு இருக்குது. அது எல்லாம் வியாபாரமாக போயின்னு இருக்குது பக்திலாம். அப்படி தான் போயின்னு இருக்குது. அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆக மொத்தம் உண்மையான பக்தி எளிமையானது. ஆனால் இது மாதிரி சிரமப்படுற பக்தி, இது மாதிரி கோர்ஸு அது இதுன்னு வச்சு என்னென்ன பண்ணி ஒரு குழப்பி விட்டு ஒரு மாதிரி பண்ணிடுறாங்க. அதான் சொல்கிறேன், பணம் கொடுத்து வரணும், பணம் கொடுத்தா பக்தி வரும், பணம் கொடுத்தா ஞானம் வரும், பணம் கொடுத்தா வைராக்கியம் வரும். எல்லாம் இது மாதிரி போலிகளத்தெல்லாம் போய் ஏமாறாதீங்க. பணத்தினால வைராக்கியத்தையும் ஞானத்தையும் பக்தியும் வாங்க முடியாது. முதல் புரிஞ்சுங்க. இறைவனை பணத்தினால விலை கொடுத்து வாங்கிட முடியுமா? என்னங்க ஒரு முட்டாள்தனம் இதெல்லாம். இதுக்கு ஒரு கோர்ஸா, இதுக்கு ஒரு கிளாஸா? ஏங்க பக்தின்றது பகவானுடைய அனுக்கிரகத்தினால, அருளால், மகான்களுடைய கருணையினால், அவர்களிடத்தில் அந்தரங்கமாக தன் சிஷ்யனுக்கு உபதேசிக்கக்கூடியதுங்க அந்த பக்தி விஷயமானது. இதை வந்து பகவான் நாம கீர்த்தனம் பண்ணி உன்னுடைய உண்மையான அந்தரங்க ஆத்மாவுக்குள்ளே இருக்கிற பக்தியை பார்த்து பகவான் அனுகிரகம் பண்ணக்கூடிய விஷயம். பகவான் கொடுக்க வேண்டிய சர்டிஃபிகேட் இது. புரியுதா? உங்களுக்கு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வந்து பகவான் கொடுக்க வேண்டியது. இது சாதாரண மனுஷனால் குற்ற முடியாது. இந்த பணத்தை கொடுத்தா சர்டிஃபிகேட், ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணாங்க, இந்த ஞானம் இவங்க படிச்சிருக்காங்க அப்படி இந்த ஸ்காலர்னால வரக்கூடிய விஷயம் இல்லை. இது நல்லா புரிஞ்சுங்க. நல்ல ஸ்கில் ஆகலாம். நல்லா படிப்பில் நீங்கள் பெரிய பாண்டித்தியத்தை வெளிப்படுத்தலாம். சான்ஸ்கிரிட் நல்லா படிச்சிருக்கலாம், நீங்கள் வந்து உபநிஷத்துக்கெல்லாம் படிச்சிடலாம், அதனால் வந்து ஸ்கில் ஆகலாம். இல்லை பகவத்கீதை படிச்சிருக்கலாம், எல்லாம் அதனால் நிறைய கோர்ஸ்லாம் படித்து அவங்க கிளாஸ் எடுத்து அதெல்லாம் அட்டன் பண்ணி நீ சர்டிஃபிகேட் வாங்கிடலாம். அதனால் பகவான் திருவடி அடைஞ்சிட முடியாது, பகவான்கிட்ட நெருங்கிட முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. என்னமோ ஏதோ நடக்கிறது. அதனால தான் என்னை கேட்டாங்க, காசு கொடு, இவ்வளோ இப்போ ஃபீஸ் கட்டணும், இது பண்ணு, நீ வந்து அட்டன் பண்ணுங்க, விடாதீங்க. என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க. வாரம் கிளாஸ் இருக்குது, வாரம் வந்து அட்டன் பண்ணுங்கள், இது போல் எக்ஸாம் இருக்குது, எப்பா தயவுசெய்து ஆளை விடு, எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு இருக்கிற பக்தியை நான் காப்பாற்றினா போதும் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். அதனால் எனக்கு இந்த மாதிரிலாம் கிளாஸ் அட்டன் பண்ணால் தானே எனக்கு பக்தி வரும். இது பண்ண ஏன்பா எனக்கு பக்தி வரலன்னு நீ எப்படிப்பா சொல்லுவேன்? அப்போ தான் பக்தி வருமா? இது இப்போ கிளாஸ்லாம் அட்டன் பண்ணால் தான் இது மாதிரி வந்து இது பண்ணலாம். அப்படிலாம் கிடையாதுப்பா. எனக்கு இருக்கிற பக்தியை நான் காப்பாற்றினா போதும், எனக்கு எந்த கிளாஸும் வேணாம், எதுவும் வேணாம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்று புரிஞ்சுங்க. இதெல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியாது. இது மாதிரி போலிகள் இடத்துல போய் ஏமாறாதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், உங்களுக்கு பக்தி வேணும்னா பகவானே கேளுங்க. பகவானே உங்களுக்கு அருமையான குருவை அனுப்புவார். நீங்களாக குருவை தேடுறதை காட்டிலும் பகவானாக காட்டி கொடுக்குற சத்சங்கமோ குருவோ நமக்கு நல்லதாக இருக்கும். நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லான மைண்டு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இன்ட்ரெஸ்டான பக்தி நம்மளுக்குள்ளே உண்டாகும். அப்போ நான் சொல்கிறேன், எனக்கு மூடு இல்லை. இப்போ நான் அந்த சாப்டருக்கு வரேன். நம்மளுக்கு மூடு இல்லை பாகவதம் படிக்கிறதுக்கு, ராமன் படிக்க, அதுக்கு தான் நான் இது போல் கிளாஸில் அட்டன் பண்ணால் மூடு வந்துடாது. நல்லா புரிஞ்சுங்க. உண்மையான சத்சங்கம் அப்போது பகவானா கருணைக்கு நீங்கள் என்னென்னா ஏங்கணும், பகவான்களை பிரார்த்தனை பண்ணணும். எனக்கு வந்து வரட்டு நெஞ்சாக இருக்குதே, பகவத் பக்தியே வரமாட்டேன், ருச்சியே வரமாட்டேன், பாகவதத்தில் ராமாயணத்தில் ருச்சி வரமாட்டேன், கிருஷ்ணா எனக்கு அனுகிரகம் பண்ணு கிருஷ்ணா அப்படின்னு பகவான்களை அழுங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். எதுக்காக அழுறீங்களே? பக்திக்காக அழுங்க. எனக்கு பிள்ளை கல்யாணம் ஆகணும், எனக்கு உடம்பு சரியாகணும், இதுவாகணும், அதுக்காகலாம் பகவான்கள் போய் குறை சொல்லி அழறீங்களே? பக்திக்கு வேணும்னு யாருன்னா அழறீங்களா? அப்படி அழுங்க. அப்போது அதெல்லாம் அந்த வரத்தெல்லாம் கொடுக்குறவன் பௌதிகமான வரத்தை, பக்தி வரத்தையும் பகவான் கொடுப்பான். ஆனால் நாம் பகவான்களை உண்மையாக பிரார்த்தனை பண்ணால் நல்லது சீக்கிரமாக நடக்கும். நம்மளுக்கு அத்தியாவசிய தேவைன்னா பகவானுக்கு தெரியும், அது உடனே பகவான் நடத்தி கொடுப்பான். நம்ம ஆடம்பர தேவைகளை தேவையில்லாதெல்லாம் கேட்டுன்னு இருந்தோம்னா அது பகவான் லேட் தான் பண்ணுவான். நான் எவ்வளோ பிரார்த்தனை பண்ணுறேன், நடக்கலைன்னு, அது தேவையில்லாதது, அதனால் நடக்கலை. தேவையானது பகவான் உடனே பக்தி கேட்டு பாருங்கள், உடனே உங்களுக்கு பக்தி கிடைக்கும். ஏன்னா என்னுடைய அனுபவம் இது. ஆமாம், நான் எத்தனையோ தடவை பகவான்கள் பக்தி இல்லைன்னா, பாகவத்தில் பக்தி இல்லைன்னா பகவான் கொடுப்பான். யாருன்னா சத் சங்கத்தின் மூலிமா ஏதோ ஒரு லெக்சர் டக்குன்னு யூடியூப்பில் ஓப்பன் பண்ணால் உடனே ஒரு லெக்சர் கிடைக்கும். டக்குன்னு அது பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த லெக்சர் பார்த்தா உடனே எனக்கு பக்தி வரும், கிருஷ்ண பக்தி பாகவத்தில், உடனே எடுத்து படிப்பேன். அது மாதிரி பகவான் உடனே அனுகிரகம் பண்ணுவான். நல்ல விஷயத்துக்கு உடனே அனுகிரகம் பண்ணுவான். நல்லா புரிஞ்சுங்க. நாம் தேவையில்லாத, நமக்கு அது தேவைன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் நம்மளுக்கு தேவையே இல்லைன்னு பகவானுக்கு தெரியும். அது வந்து நம்ம சில விஷயம்லாம் தள்ளி போடுவோம். பகவான் நம்ம என்ன தான் பிரார்த்தனை பண்ணாலும் சரி, அது போகட்டும்.
அதாவது எல்லாமே பகவான் இஷ்டப்படி நடக்குது அப்படின்ற கான்செப்டுக்கு வரணும். அப்போ நம்ம இஷ்டப்படி எதுவும் இல்லை. நாம் நினச்சா பக்தி அனுபவிக்க முடியாது, நாம் நினச்சா ஞான வைராக்கியம் உண்டாயிடாது. பகவானுடைய ஏற்பாடுகள் என்னென்னா பக்காவாக இருக்கும். நீ கொஞ்சம் உணர்ந்துட்டுன்னா போதும். நீங்கள் தான் அதை உணர்றதுக்கு, நம்ம அதை யோசிக்கிறதுக்கு, பகவானுடைய செயலாக இதை பார்ப்பதற்கு நமக்கு தான் அந்த ஞானத்தில் நாம் கவனம் செலுத்த மாட்டோமே. நான் பௌதிக விஷயம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம். இன்றைக்கி இவன் எதிரி, இன்றைக்கி என்னை திட்டினா அதனால் இவன் எதிரி, உடனே அவன் திட்டினா. இந்த திட்டினதுக்கும் இவர்கள்லாம் என்னை வெறுக்கிறதுக்கோ என்ன காரணம்னு பேக்ரவுண்டு நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா இவரிடத்துல நம்மளுக்கு வெறுப்பே வராது. இந்த நடுவில் இருக்கிறவங்க மனுஷாலத்தில் நம்மளுக்கு வெறுப்பே வராது. அப்போ இதெல்லாம் நமக்குள்ளே வைராக்கியத்தை உண்டாக்குறதுக்காக தான். சில உறவுகள் பார்த்தா நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடும். சில உறவுகள் பார்த்தா என்ன தான் நம்ம பிரிக்க நினச்சாலும் நம்ம கூட சேர்ந்தே இருக்கும். அப்போ நாம் நினச்சி உறவுகளை பிரிக்கவும் முடியாது, நாம் சேர்க்கவும் முடியாது. அப்போது நம்ம அந்த உறவுகளை பிரிக்கிறதும் சேர்க்கறதும் பகவானுடைய இஷ்டம். சில பேர் தன்னுடைய மனைவி கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க அடிக்கடி, இல்லை ஏதாவது அவங்க பிரிஞ்சிருப்பாங்க. ஆனால் இந்த கணவன் எவ்வளோ தான் சேர்ந்துருக்கணும்னு நினைச்சாலும் சேர்ந்துக்க முடியாது. ஏன்னா பகவானால் பிரிக்கப்பட்டது, மனுஷனால் இணைக்க முடியாது. பகவானால் இணைச்சது மனுஷனால் பிரிக்க முடியாது. பாகவத்தில் சொல்லியிருக்கார் நாரதர், யுதிஷ்டர் இடத்துல சொல்கிறார், திருதராஷ்டிரனும் காந்தாரியும் இப்போ எங்கே போனாங்களே தெரியலையே, நான் பார்த்து அவங்க கண்ணு தெரியாதவங்களாச்சு ரெண்டு பேருமே. காந்தாரி கண்ணை கட்டிகிட்டு இருக்கா, திருதராஷ்டிரனுக்கு பிறவி குருடன், கண் தெரியாது, எங்கே விழுந்துட்டாங்க தெரியலையே அப்படின்ட்டு பயப்படுறார் யுதிஷ்டர். அவங்கள அப்படி வச்சு காப்பாற்றினார் யுதிஷ்டர். கடைசியில் பார்த்தா யுதிஷ்டருக்கே தெரியாமல் அவங்க கிளம்பி போயிட்டாங்க விதுரரோட. அப்படின்னும் போது அவர்களுக்கு என்ன ஆச்சுமோ ஏதாச்சோ, ஐயோ எங்கெல்லாம் கங்கையில் கண்ணு தெரியாது எங்கன்னா விழுந்துட்டாங்களா, குளம் ஏரியில் எங்கன்னா விழுந்துட்டாங்கன்னா, கடலில் விழுந்துட்டாங்கன்னா, ஐயோ பழத்தில் எங்கன்னா விழுந்துட்டேன், என்ன ஆச்சுன்னா என்ன வருது, உயிரே போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை தேரத்துக்கு ஆட்கள்லாம் அனுப்ப பார்க்குறாரு. அப்போ தான் நாரதர் வந்தார். அப்பா, என்னால் காப்பாற்றப்படுபவர்கள் அவர்கள் என்ன ஆகிடுமோ ஏதாயிடுமோ, ஏன் இப்படி பதற, இப்படிதான் நீ ஒரு ராஜா சக்கரவர்த்தி, உன் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அந்த திருதராஷ்டிரன் காந்தாரியே உன்னால் காப்பாற்ற முடியல பத்தியா, அவர்கள் உன்னிட்டு கிளம்பி போயிட்டாங்க பத்தியா, விதரால் அழைத்து செல்லப்பட்டார்கள் உன் காவல்களை மீறி. அவர் எப்படி உங்களுக்கு தெரியாமல் ஒரு சக்கரவர்த்தி தர்மபுத்திரர் யுதிஷ்டர், அவர் காவல்கள் அப்படி காவல் போட்டிருக்கார். அப்படியேப்பட்ட திருதராஷ்டிரன் காந்தாரி இவருடைய அந்தரங்க பாதுகாப்பில் இருக்காங்க. அப்போ இவருக்கே தெரியாமல் எப்படி போயிருக்க முடியும்? அதுதான் அவங்க சொல்கிறாங்க. விதுரர் தன் யோக சக்தியினால் அவர்களை அழைச்சி போனாராம். திருதராஷ்டிரனும் காந்தாரியும் சப்தகங்கா கட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹரித்வாருக்கு அவர் அழைச்சி போனாராம். யார்? தன் யோக சக்தினால். ஏன்னா விதுரர் சாதாரணமானவர்களே யமதர்மராஜான்றதுனால தான் அவர் தன் யோக சக்தியினால் அந்த திருதராஷ்டிரன் காந்தாரியும் சப்தகங்கா கட்டுக்கா இமயமலைக்கு அழைச்சும் போயிட்டார். அது சன்னியாசிகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம். அது அந்த இடத்துல போய் கடுமையான தவம் புரிந்து 7வது நாள் தேகத்தை பஸ்மமாக்கி காந்தாரியும் உடன்கட்டை ஏறி அவர்கள் தங்களுடைய வைகுண்டத்தை அடையப் போகிறார்கள், மோட்சம் அடையப் போகிறார்கள் என்று நாரதர் சொல்கிறார். அப்போது சக்கரவர்த்தியாகிய உன் பாதுகாப்பை நான் காப்பாற்றுறேன். இப்போ உன்னை மீறி போயிட்டாங்களே, உன் பாதுகாப்பு பிரயோஜனம் இல்லை. அவள் பகவானால் பிரித்து வைக்கப்பட்டது மனுஷனால். உன்னால் அவர்களை பாதுகாக்க முடியாது. ஏன்னா பகவான் பிரிச்சுட்டான். இந்தந்த காலம் வந்தால் பிரிஞ்சு தான் ஆகணும், அந்தந்த ஸ்டேஷன் வந்தால் இறங்கி தான் ஆகணும் இல்லையா? நான் இறங்க மாட்டேன், ட்ரெயின்லேயே தான் இருப்பேன் அப்படின்னா டிடிஆர் வந்தானா ஃபைன் கட்டணும். உன் ஸ்டேஷன் விட்டு வேறு எங்கே இறங்கணும் நீ அப்படின்னு கேட்பான்ல, சொல்லுங்கள், கேட்பாங்களா இல்லையா? அந்த ஸ்டேஷன் வந்தால் உங்கள் ஸ்டேஷன் வந்தால் நீ இறங்கி தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அது மாதிரி தான் அவங்கவுங்க பிரிஞ்சு தான் ஆகணும், சேர வேண்டிய இடத்துல சேர்ந்து தான் ஆகணும். நீ என்ன தான் இழுத்து பிடிச்சி அவங்கள சேர்த்துக்கணும்னு நினச்சா கூட சில உறவுகளை பார்த்தா சேர்க்கவே முடியாது. என்னடாண்ணா அது? அப்போ நமக்கு மேலே ஒரு சக்தி செயல்படுது, அந்த சக்தி மீறி நம்மளால் செயல்பட முடியல பத்தியா? நம்ம இழுத்து பிடிக்க நினச்சா இழுத்து பிடிக்க முடியல பத்தியா?
அதுதான் யுதிஷ்டர் யோசிக்கிறார். திருதராஷ்டிரன் காந்தாரி நம்ம அப்பா அம்மா, அவங்க நம்ம பெரியப்பா பெரியம்மா, அவங்களை இழுத்துப்படி முடியல பற்றியா, நம்ம கை விட்டு போயிட்டான் பற்றியா, இப்படி முடியல உன்னால், அவங்கள கைக்குள்ளே வச்சுக்க முடியலையே உன்னால். அப்போ உன் சக்தியிலான அளவுக்கு உட்பட்டது, பகவானுடைய சக்தியோ அளவுக்கு அப்பாற்பட்டது. அப்போ தான் இறைவனை நம்புவான். ஆஹா, நம்ம கண்ட்ரோலில் ஒன்றுமே கிடையாது, பகவானுடைய கண்ட்ரோலில் எல்லாம் செயல்படுது. என்ன தான் நீ தலையால் தண்ணி குடித்தாலும் நடக்கவே நடக்காது. அதே சமயத்தில் சில விஷயங்களை நம்ம விடணும்னு நினச்சா விடவே முடியாது. அது அவங்க விட்டுருவாங்க, நம்மளால் விட முடியாது. அதுவும் பகவானுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போது சில உறவுகளில் உன்னை விட்டு போகாமல் இருக்கணும்னு பகவான் தீர்மானித்தா அது வரைக்கும் அந்த உறவுகள் உன்னை விட்டு போகாது. அதே சில உறவுகளை நம்ம இழுத்து பிடிக்கணும்னு நினச்சா அது வரவே வராது. ஏன்னா இறைவன் முன் சங்கல்பத்தை விட இறைவனுடைய சங்கல்பம் தான் நிறைவேறும். அப்போ தான் ஒன்றும் இல்லை, பாரத போர் நடக்காமல் இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றாங்க எல்லாருமே. பாண்டவர்களும் அப்படி தான் ஆசைப்பட்றாங்க, திருதராஷ்டிரன் அதான் ஆசைப்பட்றான். ஏன்னா தான் பிள்ளைகள் மரணத்தை அவன் விரும்ப மாட்டான். அப்போ ஆரம்பத்திலே சொன்னார், யார் வியாசர் வந்து சொல்கிறார் தர்மபுத்திரா யுதிஷ்டரா, உன் நிமித்தமாக உன்னை சென்டர் பாயிண்ட்டாக வச்சு தான், உன்னை மையமாக வச்சு தான் ஒரு பெரிய பாரத போரே நடக்க போகுது. அதில் பல உயிர்கள் பலியாக போகிறார்கள். உன்னை வச்சு தான் நிறைய உயிர்கள் அழியப் போகிறது, உன் நிமித்தமாக தான் அப்படின்னு வியாசர் சொல்கிறார். அப்போ பார்த்து யாரால் துரியோதனால் தான். துரியோதன் தான் எதிரி. நான் எதிரியாக பார்க்கலையே, நீ எதிரியாக பார்க்கல, அவன் உன்னை எதிரியாக பார்க்குறானே. யார்? துரியோதனை. அப்போது உன்னால் இந்த குலமே அழிய போகுது. யார்? தர்மபுத்திரரை வச்சு தான். தர்மபுத்திரர் முன்னாடியே நடக்க போகுது, இந்த அநியாயங்கள் நடக்க போகுது. தர்மபுத்திரா, நீ தர்மத்தை தான் காப்பாற்றணும்னு நினைக்கிற, ஆனால் உன் முன்னாடியே அநியாயங்கள் நடக்க போகுது. அதே போல் அந்த அநியாயத்துக்கான பதிலும் நடக்க போகுது. உன் முன்னாடியே உன் உறவினர்கள் அழியவும் போகிறார்கள். ஆனால் உன்னை காரணமாக கொண்டு தான், நீ ராஜ்யத்தை ஆளணுன்றதுக்காக தான் இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு முன்னாடியே வியாசர் சொல்லிட்டார். யார்? தர்மபுத்திரர்களை. அப்படின்னா தர்மபுத்திரர் பார்த்தாரு, என்ன மகரிஷியே இப்படி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னா, அதுதான் காலத்தினுடைய கட்டாயம்ப்பா, நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டார். வியாசர் சொல்லிட்டு போயிட்டோடனே நம்மளை மையமாக வச்சு நிறைய ஒரு பெரிய சேதம் நடக்க போகுது, நிறைய அழிவுகள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம என்ன பண்ணலாம்? துரியோதனன் தான் மெயின் எதிரி. துரியோதனன் நம்மளை பொறாமையாக இருக்கான். அப்போ துரியோதனன் பேச்சு நம்ம மறுக்கக்கூடாது. துரியோதனன் எதை சொன்னாலும் நம்ம செய்யலாம். துரியோதனை கைக்குள்ளே போட்டுக்கினா அப்போது உயிர் சேதம் ஏற்படாது இல்லையா, உயிர்கள் அழிய மாட்டாங்க இல்லையா. ஆனால் துரியோதனன் எது சொன்னாலும் நம்ம மறுக்கக்கூடாது அப்படின்னு துரியோதனுக்கு பணிஞ்சு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறார் தர்மபுத்திரர். அவர் எவ்வளோ சாது பாருங்கள், தர்மபுத்திரர் யுதிஷ்டிரர். அப்படி நினச்சா அப்போது கதையை மாற்றிடலாம். என்ன கதையை மாற்றிடலாம்? யாரும் அழிவு யாருக்கும் அழிவு ஏற்படாமல் இருந்தது இல்லையா. அப்போ உயிர் சேதம் ஏற்படாது இல்லையா. ஏன்னா அவன் தான் நம்மளை நண்பன் ஆகிட்டோமே. அஜாத சத்ருன்னு பேர் தர்மபுத்திரர். தன்னை பிறந்தவர்கள் யாரையுமே சத்ருவான் நினைக்காதவர். யாருன்னா தன்னை சத்ருவான் நினச்சா கூட அவங்கள கைக்குள்ளே போடணும்னு பார்க்குறாரு பாருங்க. எப்படி? அவர்களையும் அனுகூலமாக்கி அவர்களை நண்பர்கள் ஆக்கி கொள்ள வேண்டும், இல்லை தன் சகோதரர்கள் ஆக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார் பாருங்கள். அதான் தர்மபுத்திரர் யுதிஷ்டிரர். அப்போ என் நிமித்தமாக உயிர் சேதம் ஏற்பட வேணாம், எல்லாரும் அப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. இவர் என்ன பண்ணார் பாருங்கள், வியாசர் சொல்லிட்டு போயிட்டார், உன்னை மையமாக வச்சு தான் நிறைய உயிர் சேதங்கள் ஏற்படும் அப்படின்னு. சரி, ஓகே, நான் தாழ்ந்து போகிறேன். ஆனால் இவன் பகைமை உணர்வோடு பார்க்குறான். யார்? துரியோதனன். என்ன தான் நீங்கள் துஷ்டத்தனம் கொண்டவர்களை நீங்கள் நல்ல எண்ணத்தினால அவர்களை மாற்றணும்னு நினச்சா கூட, அதான் சார் ஒரு பாட்டு ஒன்று இருக்கே, என்னது? காட்டுப்புலியை வீட்டில் வைத்தாலும் கரியும் சோறும் கலந்து வைத்தாலும் குரங்கு கையில் மாலை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும் ஹோய் மாறாதையா மாறாது, மனமும் குணமும் மாறாது.
மஹா ஹஹா ஓஹோ ஓஹோ அப்படி ஒரு பாட்டு அந்த காலத்தில் ரசித்து கேட்டேன் அந்த பாட்டை. அப்போ அதனுடைய அர்த்தம் பாருங்கள், மனமும் குணமும் மாறாது. குரங்கு கையில் மாலை கொடுத்து கோபுரத்தின் மேலேயே அவனை கொண்டு போய் வச்சாலும் அது என்ன பண்ண மாலையை தூள் அப்படியே பிச்சு போட்டுரும் அந்த மாலையை, பூ மாலையை. அதுக்கு மாலையினுடைய மரியாதை, அந்த வாசனை தான் தெரியும் அதுக்கு. அது குரங்கு கையில் போய் கட்சிச்சு அந்த பூ மாலை, அது தூள் தூள் ஆகிடும், சின்ன பண்ண பத்திரம். கறியும் சோறு நீ கலந்து வச்சாலும் உன்னே என்ன பண்ணும், ஒரு நாள் கழுத்தை பிடிச்சி கவிடும் அந்த புலி. அதனுடைய சுபாவம் அது. நீ கறி சோறு கலந்து நீ சாப்பாடு போட்டியேன்னு நன்றி நினைக்காது. ஒரு நாள் இந்த பசியத்தை உன்னே சாப்பிட்றோம். ஏன்னா அதனுடைய சுபாவம் அது. அதனுடைய சுபாவம் மாறாது. அது மாதிரி துரியோதனுடைய சுபாவம் என்னதான் நல்லது நினைச்சாலும் தர்மபுத்திரர் எவ்வளோ விட்டு கொடுத்தாலும் எவ்வளோ பணிஞ்சு போனாலும் ஆனால் அவன் சுபாவம் மாறவே மாறாது. அப்படின்றது புரியாமல் தர்மபுத்திரர் என்ன பண்ணுறார், அவனுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்க தயாராக இருக்கார். அப்போ தான் என்ன பண்ணுறார், என்ன சொன்னாலும் சரிப்பா துரியோதனா, இது போல் அண்ணா, இது பண்ணணும் அது பண்ணணும் எல்லாம் சொன்னான்னா உடனே சரி ஆமாம் சாமி போட்டுருவார் தர்மபுத்திரர். துரியோதனா சொன்னான்னா அது ஒத்துப்பார், மறுக்க மாட்டார். அப்படி தான் சூதாட கூப்பிட்டான். சூதாடுறது தப்புன்னு தெரியும், தர்மபுத்திரருக்கே தெரியும். ஆனால் துரியோதனன் நம்ம கூப்பிட்டு போகலைன்னா அவமதிக்கத்தான் நினச்சி அதுக்காக பழி வாங்கிறது எதாவது பண்ணிட்டு போகிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், துரியோதனன் சொன்ன பேசி கேட்டு அரக்கு மாலை கூட அதனால தான் போனார். அரக்கு மாலையில் இது போல் அவன் கெடுதல் பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தார். தெரியாது கெடுதல் பண்ணுவான்னு தெரியாது. சரி, ஆனால் துரியோதனன் சொன்னால் மறுத்தல்னா, ஆனால் மறுக்கக்கூடாது. ஏன்னா மறுத்தா அதனால் பகை உண்டாகும், பகை உண்டாக அதனால் அழிவு ஏற்படும். அதனால் சரி மறுக்காமல் என்ன பண்ணால் துரியோதனன் பேச்சு கேட்டு சரி ஓகே அரக்கு மாலைக்கு போகலாம். இதுபோல் உனக்காக மாலை கட்டியிருக்கேன்னா பஞ்ச பாண்டவர்கள் உங்களுக்காக ஒரு பெரிய மாலை கட்டிருக்கேன், அந்த மாளிகையில் உங்களை சந்தோஷமாக வச்சு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு அரக்கு மாளிகையில் எடுத்து போகிறான். அது ஃபுல்லாக அரக்கு, லைட்டாக தீ பற்றினா கூட உடனே பக்குன்னு பற்றிக்கும் அந்த மாளிகையை. அப்படிப்பட்ட அரக்குனால செய்யப்பட்ட மாளிகை. அது கூட போனாரே தர்மபுத்திரர். ஏன்னா துரியோதன மனசு புண்படாமல் நடந்துக்கணுன்றதுக்காக. கட்சியில் என்ன ஆச்சு, அவன் அப்போ கூட அவனுடைய புத்தி என்னென்னா இவனுக்கு அவனாவது நல்லது செய்யறதாவது, பாண்டவர்களுக்கு போய் நல்லது செய்வானா அவங்களுக்கு பெரிய மாளிகை கட்டி கொடுப்பானா, பெரிய வசந்த மாளிகை கட்டி கொடுப்பான், அரக்கு மாளிகை தான் கட்டி கொடுப்பான். அவங்கள அழியணும்னு தான் நினைப்பான். அவனுடைய கெட்ட எண்ணம் அவங்கள அழிக்கணும்னு தான். ஆனால் நல்லது நினைக்கிற மாதிரி சொல்லுவான். அரக்கு மாளிகையில் வானா உங்களுக்காக மாலை கட்டி வச்சிடறேன் பாருண்ணா அப்படின்னு சொல்லி தர்மபுத்திரரை வாசம் பண்ணி, சரிப்பா எனக்காக ஆசையாக மாலை கட்டியிருக்கேன், நாங்கள் தங்குறோம் பானோம், கொஞ்ச நாள் இங்கே தங்குங்க அப்படின்னு சொல்லி அந்த மாளிகையில் அவங்களுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நல்ல சுகபோக வசதிகள்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணுற மாதிரி பண்ணி, ஆனால் சமயம் பார்த்து அந்த மாளிகையை தீ வச்சு எரிச்சிடணும். அதான் அவனுடைய திட்டம். யார், துரியோதனுடைய திட்டம். அவன் கெட்ட புத்தி பேர். அப்போ தான் பார்த்தார், இது விதுரர் மூலமாக சுரங்கப்பாதை தோண்டக்கூடிய ஒரு வேலையாளை நியமித்து அவன் மூலமாக சுரங்கப்பாதை தோண்ட வச்சு அது ஏகசக்கராதிபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போகிற மாதிரி அந்த சுரங்கப்பாதையை தோண்ட வச்சு அந்த சுரங்கப்பாதை தோண்டி முடிஞ்ச உடனே பீமனே என்ன பண்ணால், இந்த பாண்டவர்கள் தப்பிக்கக்கூடாதுக்காக பாதுகாவல் வச்சுருக்கான். யார், துரியோதனை. அவர்கள் பார்த்தா நல்லா சகஜமாக பேசுகிறாங்க, பழகுறாங்க. அவங்க என்னன்னா ஸ்பை. யாருக்கு, பாண்டவர்களுக்கு ஸ்பையா யார், துரியோதனை நியமிச்சிருக்கான். ஒரு 6 பேரை 5 பேரை. அது இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு உறவினர்கள் போய் பழகுறாங்க. உறவினர்கள் போய் இப்போ உங்களுக்கு பாதுகாப்புக்காக வச்சுருக்காங்க துரியோதனை எங்களை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களிடத்துல பழகிக்கின்னு அந்த பாண்டவரிடத்தில் பழகிக்கின்னு நல்லா இருக்காங்க. ஆனால் இவர்களை தப்பிக்க விடக்கூடாதுக்காக தான் அந்த 5 பேரை நியமிச்சிருக்கான். கட்சியில் அவர்கள் தூங்கி நிற்கும்போது இவர்கள் என்ன பண்ணாங்க, பீமன் நெருப்பு வச்சுட்டு அந்த வீட்டுக்கு உடனே சுரங்கப்பாதைக்குள்ளே போயிட்டான். அதுதான் விதுரர் சொன்னார் ஒரு வழி. அப்போ காடு தீப்பற்றி எறியும் போது ஒரு எலியானது என்ன பண்ண, ஒரு வலைக்குள்ளே புகுந்துருச்சுன்னா அந்த காட்டு தீயிலேருந்து அது தப்பிக்க முடியும் அப்படின்னு ஒரு குழு கொடுத்தார். அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு தான் ஓஹோ அப்போ விதுரர் சொன்னாருன்னா ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு தர்மபுத்திரர் புரிஞ்சுட்டு சரி 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 சித்தப்பா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அப்புறமா தான் அரக்கு மாளிகைக்கு போகிறாங்க. துரியோதனன் தனிமையில் சொல்லணும்னு நினைச்சார். விதுரருக்கு தெரியும் இவனுடைய சூழ்ச்சி. யாருக்கு, துரியோதனுடைய சூழ்ச்சி. இவங்க அரக்கு மாளிகைக்கு போகும்பொழுதே சொல்லணும்னு நினைச்சார். ஆனால் துரியோதனன் கூடவே வந்து நிற்கிறான், எதிர வந்து
எதனா சொல்லிட்டு போகிறாரோன்ட்டு. ஆனால் இது விதுரர் என்ன பண்ணார், அப்போது மறைமுகமாக ஒரு கதையாக சொன்னார். ஒரு காடு தீப்பற்றி எரிஞ்சுது. அப்போ எலி என்ன பண்ணிச்சு, தன்னுடைய வலைக்குள்ளே புகுந்துச்சு. அதனால் அது காட்டு தீயில் தப்பித்தது அப்படின்ட்டு ஒரு கதையாக சொன்னார். அது தர்மபுத்திரர் புரிஞ்சுக்கினார். துரியோதனை வந்து என்னென்னா சரி ஏதோ கதை சொல்கிறாருன்னு விட்டான். ஆனால் துரியோதனை வந்து என்னென்னா அரக்கு மாளிகைக்குள்ளே போகாதபடி விதுரர் எங்கே தடுத்துட்டு போகிறாருன்ற பயத்தினால கூடவே சுற்றுறான் துரியோதனை. ஆனால் கடைசியில் பார்த்தா அரக்கு மாளிகைக்கு போயிட்டு அந்த சுரங்கப்பாதை தோன்ற வழி போய் அந்த ஏக சக்கராதிபுரத்துக்கு போகக்கூடிய வழியில் பஞ்ச பாண்டவர்களும் போகிறாங்க. போகும்பொழுது அப்போ உடனே என்ன பண்ணாங்க, தீ வச்சுட்டு அந்த போகும்போது தீ வச்சுட்டு போகிறாங்க. யார், பீமசேனன் தீ வச்சுட்டு போனோடனே அந்த 5 பேர் பாதுகாவலாக இருந்தாங்க போகிற ஸ்பை, அவங்க எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டாங்க. அந்த 5 பேர் சாம்பல் ஆன உடனே அந்த 5 பேர் 6 பேரும் கூட ஸ்திரீ இருந்தாங்க. அப்போ அந்த 6 பேர் தானே, குந்தியோட தேவையோட 6 பேர் தானே, அதே மாதிரி அங்கே 6 பேர் இருந்தாங்களே. அந்த 6 பேர் எரிஞ்சு போனவங்க இவன் தான் பீமன், இவன் தான் யுதிஷ்டிரன், இவன் தான் அர்ஜுனன், இப்படி செத்து போய் கிடக்குறாங்க அப்படின்னு ஜனங்களாம் வந்து அந்த கறிக்கட்டியை பார்த்து சொல்லியிருக்காங்க. ஆனால் எரிஞ்சு போனது வேற ஆள், யார், துரியோதனுடைய ஸ்பை, துரியோதனுக்கு காவலாளியாக இருந்தவங்க சேர்ந்து போனாங்க. ஆனால் பாண்டவர்கள் தப்பிச்சிட்டாங்க. இது தெரியாமல் அந்த 6 பேர் அந்த எரிஞ்சு போன முகம், கண்ணு மூக்கு, அந்த முகம் தெரியாது இல்லையா, கறிக்கட்டியாக இருப்பாங்க. அதனால் வந்து அவர்களை வந்து என்னென்னா அவர்கள் தான் பாண்டவர்கள் எரிஞ்சு போயிட்டாங்க, ஐயோ இந்த அரக்குமாலை எரிஞ்சு போயிட்டாங்களே அப்படின்னு எல்லாம் அழகிற மாதிரி அழகிறாங்க. பொய்யா, யார் திருத்தராஷ்டிரன் கூட பொய்யா அழகிறான். ஆனால் உள்ளுக்குள்ளே சந்தோஷம், பாண்டவர்கள் போயிட்டாங்கனால. அப்புறம் பார்த்தா பாண்டவர்கள் தான் செத்துட்டாங்கன்னு சொல்லி தர்ப்பணம்லாம் வேறு கொடுக்குறாங்க. யார், பாண்டவர்களுக்கு பீஷ்மர் இருந்து. அப்போ தான் விதுரர் கிட்டே வந்து சொல்கிறார், மந்திரம் சொல்லாமல் தர்ப்பணம் பண்ணு அப்படின்ட்டு மறைமுகமாக சொல்லிட்டார். பேரை சொல்லாமல் தர்மபுத்திரர், பீமன் அவங்க பேரை சொல்லாமல் தர்ப்பணம் கொடு அப்படின்னு சொல்லிட்டார் விதுரர் இருந்து. ஏன்னா அவங்க உயிரோடு இருக்காங்க. அப்போ தான் பீஷ்மர் புரிஞ்சுக்கினார். எதனா ஒரு அசத்து இருந்தால் இதை துரியோதனை கூட தான் இருக்கிறான். கங்கையில் போய் தர்ப்பணம் கொடுக்கும்போது துரியோதனை, துச்சாதனை எல்லாம் கூட இருக்காங்க, எல்லாம் தர்ப்பணம் கொடுக்குறாங்க. பாண்டவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது பீஷ்மர் காதில் போய் விதுரர் வந்து பேரை சொல்லாமல் தர்ப்பணம் கொடு அப்படின்னு சொல்லிட்டார். அந்த சமயத்தில் போய் இவ்வளோ கும்பல் நடுவில் ஏன் பேரை சொல்லாமல் தர்ப்பணம் கொடு அப்படின்ட்டு கேட்டால் அது அசட்டு தனம் இல்லையா. பீஷ்மர் அப்படி கேட்பாரா? யாருன்னா ஒரு முட்டாளாக இருந்தால் அப்படி கேட்பான். துரியோதனுக்கு காது பட சொல்லக்கூடாது, ஏன்னா உயிரோடு இருக்கணும் தெரியக்கூடாது. அப்படி விதுரருக்கு தான் தெரியும் பாண்டவர்கள் உயிரோடு இருக்காங்கன்ட்டு. அப்படி தர்ப்பணம் கொடுக்குறாரு. ஆனால் என்னென்னா ஆனால் தர்ப்பணம் கொடுக்குறாரு பீஷ்மர். இதில் வந்து சேங்காலைப்படம் அனந்தரம் தீட்சிதர் அழகாக சொல்லுவார், ஒருவேளை துரியோதனுக்கு தண்ணி அரைச்சிருப்பார் போல இருக்கு, அங்கே தர்ப்பணம் கொடுத்துருப்பாரு, பாண்டவர்கள் கொடுத்துருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறார். அப்போது எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த அரக்க மாளிகையிலேருந்து தப்பிச்சிட்டாங்க. ஆனால் கெட்ட குணம் அவனுக்கு பாருங்க, அழிக்கணுன்ற எண்ணம் தான் இருக்குது பாருங்கள். அதுக்கு மேலே தப்பிச்சுட்டு அப்போ மறுபடியும் வந்து ஒன்றா சேர்ந்த பிறகு அப்போ இந்திரபஸ்தம் அடைஞ்சாங்க. இந்திரபஸ்தத்துலேருந்து அவங்கள வெளியேற்றணும். அதுக்கு என்ன வழின்னா சூதாடத்தான் ஒரே வழி அப்படின்னு சூதாட கூப்பிட்ட உடனே இப்போவும் பாருங்கள், அவனை பகைச்சிக்கூடாதுன்னு இவன் கெட்டவன்னு தெரிஞ்சு கூட அவனை பகைச்சிக்கூடாது, அதனால் பகை உண்டாகக்கூடாதுங்காக தர்மபுத்திரர் ஒத்துண்டார் சூதாடு ஒத்துண்டு மொத்த சொத்து ஞாபகரிச்சிட்டான். அப்போ கடைசியில் என்னன்னா அவனுக்கு அடங்கி போய் தான், யாருக்கு, துரியோதன பேச்சு கேட்டு தான் தர்மபுத்திரர் என்ன ஆச்சு. இப்போ இந்த சூதாட்டம் நடக்காமல் இருந்தால் பாரத போர் கிடையாது. சூதாட்டம் நடக்கும்படி செய்யறதுக்கு காரணம் என்னென்னா, துரியோதனுக்கு நம்ம கட்டுப்பட்டுருவோம். அப்படியே துரியோதனன் நம்ம சொன்னதை செய்தால், அவன் சொன்னதை நம்ம செய்தோம்னா நம்ம அடங்கியிருப்பான் இல்லையா, நமக்கு எப்போவுமே நம்ம தம்பியாக இருப்பான் இல்லையா, இல்லைன்னா எதிரியாக மாறிடுவானே அப்படின்றதுனால அவன் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்காக அவன் சூதாட கூப்பிட்டாவோட போயிட்டார். தர்மபுத்திரர் போய் சூதாடினார். கட்சியில் என்னன்னா அந்த சூதாட்டம் தான் பெரிய வில்லங்கமே ஏற்பட்டுச்சு. ஏன்னா இவன் தொடை எலும்பு முறிக்கிறன்றான் பீமன், அர்ஜுனன் கர்ணனை வதம் பண்ணுறான்றான், அந்த திரௌபதி வந்து என்னென்னா நான் கூந்தலை முடிக்க மாட்டேன், துச்சாதனுடைய ரத்தத்தை என் கூந்தலை தடவை முடிக்க மாட்டேன். அது அப்போ அந்த சபதங்கள் தான் பாரத போருக்கே வித்திட்டது. அந்த திரௌபதி தூக்கில் இருக்கும்படி ஏற்பட்டது, சபையில் பெரிய அவமானம் இதெல்லாம் ஏற்பட்டது. எதனால்? தர்மபுத்திரர் சூதாடலைன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா? சூதாடும்படி இதான் விதி. நீ வந்து விதியை மாற்றணும்னு நினைக்கிற, ஆனால் விதி என்ன பண்ணும், நீ எந்த வழியில் போகணுன்னு நினைக்கிறிய சமாதான வழியில், அந்த வழியிலே விதி வேலை செய்யும்.
சண்டை வேணாம், என் பேச்சை கேட்டுன்னு நம்ம சூதாடுவோம் அப்படின்னு நினச்சாரு துரியோதனன் கூட. ஆனால் விதி எப்படி வேலை செய்யுது பார்த்தியா? நீ சமாதானமாக போய் அவங்கள சூதாடணும்னு நினச்சதுனால கட்சியில் அந்த சூதாட்டமே வந்து உன்னை காட்டுக்கு துரத்தும்படி செய்தது பாண்டவர்களை. அப்போ பாண்டவர்களை காட்டுக்கு துரத்தும்போது இந்திரபிரஸ்தத்தை இழந்து காட்டுக்கு துரத்தும்படி செய்து மொத்தத்தை இழந்துட்டு இல்லையா? காட்டுக்கு கட்சியில் என்ன ஆகுது? வந்து வராங்க 13 வருஷம், ஒரு 12 வருஷம் வனவாசம், ஒரு வருஷம் அக்ஞாத வாசம், விராடபுரத்தில் தங்குறாங்க. எவ்வளவோ நடக்குது. அங்கேயும் வந்து தொல்லை பண்ணுறான், வனவாசத்துலேயும் தொல்லை பண்ணுறான், விராட தேசத்துலேயும் வந்து தொல்லை பண்ணுறான். அந்த பாவி துரியோதனன் அவ்வளோ இம்சை கொடுக்குறான். கொஞ்சம் நெஞ்சம் இம்சை கொடுக்கல பாண்டவரில். அவங்கள காட்டில் போனால் கூட அவங்கள வாழ விட, அங்கே கூட அவங்க உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். காட்டில் போய் கூட எல்லாத்தையும் பிடிங்கன்னு துரத்திட்டான். அவங்க இன்னும் உயிரோடு இருக்காங்களே, அவளை அழிக்கணுமே அப்படின்றதுக்காக அங்கேயும் போய் தொல்லை பண்ணுறான் துரியோதனன். அப்போது இவ்வளோ தொல்லைகளுக்கு நடுவுலையும் தர்மபுத்திரர் பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொங்கியவர் காடாழ்வார். காடுனா இந்த காடு கிடையாது, வனத்தில் இருக்க காடு கிடையாது, சுடுகாடு. பொங்கியவர்கள் தான் சுடுகாடு ஆழ்வாங்க, பொறுத்தவன் தான் பூமி ஆழ்வான். பின்னே கொஞ்ச நாள் நீண்ட ஆயுசோடு வாழ்வான், பொறுத்து போகிறவன் தான் அப்படின்னு தர்மபுத்திரர் சொல்ல. இது எங்கள் தாத்தா சொல்லுவார் இந்த பழமொழியை. பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொங்கியவர் காடு ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவார் எங்கள் தாத்தா. அப்போ இந்த கதையை சொல்லும்போது சொல்லுவார், கடைசியில் எப்படி சமாதானமாக போனால் சண்டையை தவிர்த்துறான்னு நினச்சேன். நீ சண்டை போடணும்னு நினச்சாலும் சண்டை நடக்கும், பாரத போர் நடந்தே தீரும். நீ சமாதானமாக போனாலும் பாரத போர் நடந்தே தீரும். சமாதானமாக போய் நான் சூதாட போகிறேன் அப்படின்னா சூதாட்டத்தில் நீ இழந்துடுவேன். அதனால் நான் வனவாச கஷ்டத்தை அனுபவித்து மறுபடியும் பாகம் கேட்பேன், பாகம் கொடுக்க மாட்டான். அந்த பாகம் கொடுக்காதனால நீங்கள் 2 பேர் சண்டையாகும். எப்படி வந்தது பார், விதி எப்படி வேலை செய்து பார். எல்லாம் கிருஷ்ணன் நடத்துகிற நாடகம், பகவானுடைய லீலை. இதெல்லாம் பகவானுடைய லீலை. ஏன்னா அவனுடைய பூமாதேவி கேட்டுன்றா இல்லையா, பூமி பாரத்தை குறைக்கணும். அந்த பூமி பாரத்தை குறைக்கிறதுக்கு இதெல்லாம் நடந்தது. இவ்வளோ விஷயங்களும் திரௌபதி சபதம் செய்தது, அர்ஜுன சபதம் செய்தது, பீம சபதம் செய்தது, எல்லாமே நடந்தது. சகாதேவன் சபதம் செய்தது, நகுல சகாதேவன் எல்லாம் சபதம் செய்ததெல்லாம் நடந்தது. இவ்வளோ அவமானங்கள் திரௌபதிக்கு ஏற்பட்டால் தான் பூமி பாரத்தை குறைக்க முடியும் பகவானால். எல்லாம் பகவானுடைய தில்லுமுழுகாரன், கபட நாடக சூத்திரதாரி, அவனால நடக்கிறது எல்லாம். இத்தனையும் இந்த பொம்மலாட்டங்கள்லாம் நடத்துறது யாருன்னா, இந்த நாடகம்லாம் நடத்துறது யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா தான். எல்லாம் அவன் செயல்தான். ஏன் திரௌபதியை அப்படி அவமானப்படுத்தணும்னு நினச்சான்? என்ன பார்க்க திரௌபதி சரி சூதாடினா இந்திரபிரஸ்தத்தை அபகரிக்கலாம், திரௌபதி அவமானப்படுத்தணும்னு என்ன அவசியம்? துரியோதனன்னா ஒரு தடவை இந்திரபிரஸ்தத்துக்குள்ளே போகும்பொழுது தரை பார்த்தா ஜலம் மாதிரி இருக்குதான், ஜலம் பார்த்தா தரை மாதிரி இருக்கான். அப்போது தரையை ஜலம்னு நினச்சிக்கிட்டு அந்த துணியை மேலே அந்த வேஷ்டியை தூக்கின்னு போனானா, வேஷ்டியை தூக்கி நடந்து போனானா. அப்போ ஜலம் பார்த்தா தரை மாதிரி இருக்குது. சரி தரைன்னு நினச்சி அந்த ஜலத்தில் காலை வச்சுட்டான், தொப்புன்னு விழுந்துட்டான் ஒரு குளத்தில், ஒரு சின்ன ஒரு தொட்டியில் விழுந்துட்டான். அப்போது வேஷ்டிலாம் நனைஞ்சி போச்சு. அப்போ தான் இவன் என்ன பண்ணா, திரௌபதி என்ன பண்ணா, அப்பனுக்கு தான் கண்ணு தெரில, பிள்ளைக்குமா கண்ணு தெரில அப்படின்ட்டு துரியோதனன் பார்த்து சிரிச்சிட்டான். மாமனாரும் குருடர், மைத்துனரும் பார்த்தா குருடராக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சிரிப்பு அப்படி சிரிச்சான். அந்த திரௌபதி சிரிப்பு பெரிய அவமானம் ஆயிடுச்சு யார், துரியோதனுக்கு. அது மாதிரி நான் அவமானப்பட்ட மாதிரி அவளையும் அவமானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு சேலை உருவி அவளை அவமானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு சேலை உருவி அவமானப்படுத்த நினச்சான் சபையில். இதுதான் அப்போது ஒருத்தர் அவமதிக்கிறதுன்றது விளையாட்டு. நம்மளுக்கு அப்போது பரிகாசமாக இருக்கும். அதை பரிகாசமாக எடுத்துகிறவங்கள நீ பரிகாசம் பண்ணலாம், பரிகாசமாக எடுத்துக்காமல் எல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிறவங்க போய் பரிகாசம் பண்ணக்கூடாது. அவர்கள் வஞ்சத்தை மனசில் வச்சுன்னு இருப்பாங்க, உன்னை எப்போ பழி வாங்கணும்னு பார்த்துன்னு இருப்பாங்க. அவரிடத்துல யாரையுமே நம்ம பரிகாசம் பண்ணக்கூடாது. பொதுவாக யாரும் பரிகாசம் பண்ணுறது நம்மளுக்கு விளையாட்டு இல்லை, அது எவ்வளோ மனசை புண்படுத்தும் தெரியுமா? ஒருத்தர் பரிகாசம் பண்ணுறது, இந்த ஸ்கூலில் பார்த்தா பசங்களாம் பரிகாசமாக, அது ஒருத்தர் மனசு எவ்வளோ காயப்படுத்தும் தெரியுமா? அதெல்லாம் மகா பாபத்தில் போய் சேரும். அந்த பாபத்துக்கான விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். அப்போ தெரியாது. ஒருத்தர் பரிகாசம் பண்ணி சிரிக்கிறோம் பார்த்தீங்களா, அது மகா பாபம். நிறைய பேருக்கு பரிகாசம் பண்ணக்கூடாது. பரிகாசத்தினால் விளைந்த விளைவுகள் தான் பெரிய துன்பத்தை உண்டாக்கிடுச்சு. சூர்பனகையை பரிகாசம் பண்ண லக்ஷ்மணன் பரிகாசம் பண்ணாங்க. பரிகாசம் பண்ணதுனால அவன் என்ன பண்ணான், அந்த கோபத்தினால என்ன பண்ணான், கரதூஷணத்தில் அழிச்சுன்னு வந்தான். ராவணங்களை போய் சொல்லி சீதையை அபகரிக்கும்படி நேர்ந்தது. பரிகாசம் கூடாது. இதெல்லாம் நம்ம சரித்திரங்கள் சொல்கிறது. ராமாயணத்தில்
சூர்பனகையை பரிகாசம் பண்ண ராமர் லக்ஷ்மணரும். ஏன் பரிகாசம் பண்ணாங்கன்னா, இந்த ராவணவாதம் நடக்கணுன்றதுக்காக தான். எல்லாம் பகவான் சங்கல்பம் தான். அதே மாதிரி கிருஷ்ணர் தான் இங்கேயும் தோணினார் திரௌபதியை, சிரி நல்லா சிரி அப்படின்ட்டு. யார் துரியோதனை வந்து அந்த தண்ணியில் விழுந்த உடனே, அப்போது அந்த கரம் வச்சு என்ன பண்ணால் திரௌபதி அவமானப்படுத்த நினச்சான். ஆனால் அவளை அவமானப்படலே பகவான் காப்பாற்றிட்டான். அப்போ திரௌபதி சபதம் பண்ணுறான், அவர்களுடைய ரத்தத்தினால என் கூந்தலை நான் தடவாமல் நான் கூந்தலை முடிக்க மாட்டேன் அப்படின்னு சபதம் பண்ணுறான், திரௌபதி சபதம். அப்போது எல்லாம் காஸ் அண்ட் எஃபெக்ட், எல்லாம் ஒரு காரண காரியம் இல்லையா? அப்போ அவன் வந்து அவமானப்படுத்துறதுக்கு காரணம்னா இவன் அவமானப்பட்டான்றதுனால தான். அதனால தான் யாரையும் பரிகாசம் பண்ணாதீங்க. பரிகாசம் வேண்டவே வேண்டாம். விளையாட்டாக கூட பரிகாசம் பண்ணாதீங்க. நம்ம சின்ன சின்ன பரிகாசம் பண்ணுறது தான் பெரிய பெரிய பரிகாசம் ஆகும். பரிகாசம் எதுக்கு பரிகாசம்? என்ன யதார்த்தமான விஷயம் என்னவோ அதை மட்டும் பார்த்துன்னு போயினே ரெண்டு தவிர இதில் பரிகாசத்துக்கு எதுக்கு பரிகாசம் பண்ணணும்? ஒருத்தர் மனசு எவ்வளோ புண்படும் தெரியுமா அந்த பரிகாசத்தினால? ரொம்ப புண்படும். அது மாதிரி விளையாட்டாக கூட ஒருத்தர் பரிகாசம் பிடிக்கல ஒருத்தருக்குன்னா மேலும் மேலும் பரிகாசம் பண்ணுவாங்க. அது ரொம்ப தப்பு. அது மகா பாவம். அப்படி செய்யக்கூடாது. ஒருத்தர் இலக்காரமாக இருக்காங்கிறதுனால, நம்ம பலசாலியாக இருக்கிறதுனால, அவங்க இலக்காரமாக இருக்கிறதுனால அவங்கள போய் பரிகாசம் பண்ணலாமா? அவங்கள போய் அழவிட்டு பார்க்கலாமா? அவங்கள அலைய விடலாமா? இதெல்லாம் நேரில் பார்த்துருக்கதெல்லாம் ரொம்ப கொடுமை. இதெல்லாம் மகா பாவம். அதோடைய பலபலன்ல அவங்க அனுபவித்து தான் நான் நேரில் பார்த்துருக்கேன். எங்கள் சித்தப்பா அது மாதிரி சின்ன வயசில் அப்படி பண்ணியிருக்கேன். அவர் கட்சியில் அவருடைய குடும்பத்திலே பெரிய விபரீதங்கள்லாம் நடந்துச்சு. அதனால தான் பரிகாசம் பண்ணக்கூடாது. எங்கள் சித்தப்பா வாழ்க்கையிலே நடந்தது நான் பார்த்துருக்கேன். அவர் பரிகாசம் பண்ணுவார். அதனுடைய பலனை அனுபவிச்சும் போது நான் பெஜாராயிட்டேன். அது மாதிரிலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். யாரையும் பரிகாசம் பண்ணாதீங்க. யார் மனசு முடிஞ்ச வரைக்கும் யார் மனசை புண்படுத்தாமல் இருக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட். சரி, ஓகே, விஷயத்துக்கு வந்துடலாம். அப்போது பகவானுடைய செயலாக எல்லாம் நடக்கும்போது நம்ம சாமர்த்தியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நல்லா தெரியுது இல்லையா? அப்போ பாண்டவர்கள் பார்த்தா கட்சியில் சமாதானத்தை விரும்பின யுதிஷ்டருக்கு கட்சியில் நான் சண்டை தானே முடிஞ்சது, சண்டை தானே வந்தது. கட்சியில் பாரத போர் எல்லாம் வந்து நின்ட்டாங்க. 18 அக்ஷனி சேனையும் வந்து நின்னாச்சு. இப்போ என்ன பண்ண? சண்டை போடு, அவள் தான். இப்போ உலகம், இப்போது நீ எதுக்கெல்லாம் அடங்கி போனியோ கடைசியில் அதெல்லாம் அதுவே வில்லங்கம் ஆகி போச்சு பார். அதுவே சண்டைக்கு வழி வகுத்துது பார். நீ அடங்கி போய் தான் அறுக்க மாளிகையில் போனேன். அது கட்சியில் உன் உயிருக்கே ஆபத்து உண்டாக்கிடுச்சு. அறுக்க மாளிகை எப்படி தப்பிச்சிட்டேன்? அதே சமயத்தில் அடங்கி போனேன்னு தான் நீ என்ன பண்ண? சூதாட போனேன். கட்சியில் நான் உன் சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்து உன் மானத்தையும் இழக்கும்படி போயிடுச்சு பார். நீ துஷ்டனுக்கு வந்து எவ்வளோ துஷ்டர்கள் வந்து அவங்கள என்ன தான் நீ சமாதானப்படுத்தினாலும் அவளுக்கு புத்தி மாறாது. அவளுக்கு நீ அடங்கி போகணுன்னு அவசியமே இல்லை. அதனால் நீ நிறைய இழப்ப. சில பேருக்கெல்லாம் நம்ம விட்டு கொடுத்து போகிறோம்னா எதுக்கு விட்டு கொடுக்கணுமோ அதுதான் விட்டு கொடுக்கணும். சில விஷயங்கள்லாம் இதெல்லாம் மகாபாரதத்தில் நிறைய தர்மங்கள் இருக்குது. அதெல்லாம் அழகாக சொல்லுவார். அந்த இடத்துக்குலாம் நம்ம விட்டு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. இதனால் விபரீதம் தான் உண்டாகும். துஷ்ட இடத்துல போய் அடங்கி போகிறதுனால யார் எங்கெங்கே வைக்கணுமோ அவர்கள் அங்கே வச்சா தான் நீ வாழ முடியும். புரிஞ்சுக்குங்க. அதனால் வந்து நாம் எல்லாம் ஒன்றுதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் நல்ல மனசில் நீங்கள் பார்க்குறீங்க எல்லாமே. ஆனால் அவன் கெடுதி பண்ணுறது மட்டுமே அவனுடைய குறியாக இருக்கணும். அவர்களிடத்துல போய் நீ சமாதானம், அவரிடத்துல பூர்வ பாஷி கூடாது. பூர்வ பாஷி நான் முன்னாடி போய் அவங்களிடத்துல போய் நான் கை கோத்துக்கிறேன், அவங்களுக்கு என்னை பார்த்து பேசாமல் போனாலும் பரவாயில்ல, நான் அவங்களிடத்துல போய் பார்த்து பேசுகிறேன்றது பூர்வ பாஷி. அவரிடத்துல பூர்வ பாஷி செல்லாது அப்படின்னு பிரம்மஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்லியிருக்காரு. யாரிடத்துல பூர்வ பாஷி அவங்களிடத்துல பூர்வ பாஷியாக இருக்கணும். இவரிடத்துலலாம் போய் துஷ்டர் இடத்துல பூர்வ பாஷியாக இருந்தால் உன் தலைமையில ஏறி உட்காந்து முளக்காரிப்பாங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதெல்லாம் தர்மங்கள் மகாபாரதத்தில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய தர்மங்கள். தர்மபுத்திர அப்படி விட்டு கொடுத்து கடைசியில் என்னென்னா அழிவு பாகுது. எவ்வளோ உயிர்கள் அழிஞ்சுது 18 அக்ஷனி சேனைகள். அப்போது இது இவர் பகைச்சினாலும் சரி, அவங்களுக்கு துரியோதனுக்கு தாழ்ந்து போனாலும் சரி, எப்படியும் பாரத போர் நடக்க தான் போகுது. ஏன்னா பகவான் சங்கல்பம் தான் நிறைவேறும் அப்படின்றது கடைசியில் தெரிஞ்சினார். கடைசியில் தர்மபுத்திரருக்கு கிருஷ்ணர் உபதேசம் பண்ணுறார். அது அஸ்வமேதிக பருவமோ ஆசிரமவாசிக பருவமோ தெரியும். அந்த இடத்துல வந்து தர்மபுத்திரருக்கு கிருஷ்ண பரமாத்மா உபதேசம் பண்ணுறாரு மகாபாரதத்தில். மகாபாரதம் 18 பருவா. அதில் அஸ்வமேதி பருவம் ஆசிரமவாசிக பருவம்லாம் இருக்குது. அதில் வந்து தர்மபுத்திரருக்கு சில இடத்துல உபதேசம் பண்ணுறாரு. அப்போ தான் சொல்கிறார், எல்லாம் என்னுடைய செயல், பகவானுடைய செயல் தான் எல்லாமே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு யதார்த்தமாக இருக்கிறது தான் பெஸ்ட்டே தவிர நம்ம வலுக்கட்டாயமான அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணிடுறேன்னு நம்மளை மாற்றணும்னு நினச்சா
ஒன்றுமே நடக்காது. சரி, இது போகட்டும். அப்போ பாரத போர் நடந்து முடிஞ்சிச்சு. அதே மாதிரி துரியோதனை வந்து புத்தி மாறல. அவன் அழியணும்னு இருக்கும்போது அவர்கள் என்ன தான் நம்ம பக்கம் சேர்த்துக்கணும்னு நினச்சாலும் அவர்கள் சேர மாட்டாங்க. சமாதான தூதாக போய் பாருங்கள், 5 கிராமத்தையாவது கொடுக்க சொல்லு, இல்லாட்டி 5 வீடாவது கொடுக்க சொல்லு, இல்லை 5 அடி இடமா 5 அடி நிலமாவது கொடுக்க சொல்லு. நாங்கள் எப்படியோ போய்ச்சும் போகிறோம். நாங்கள் சத்திரியராச்சே, நாங்கள் பிச்சைத்து வாழ முடியாது, எங்களுக்குன்னு ஒரு இடம் ஓணுமே இல்லையா? இவர்களுக்கு சொந்த சொத்தே மொத்த ராஜ்யம், உலகத்துலேயே ஒரு ராஜ்யம் ஆள வேண்டியது தர்மபுத்திரர். முறையாக கிடைக்க வேண்டியது பார்த்தா தர்மபுத்திரம் தான் கிடைக்கணும். ஆனால் அதெல்லாம் பிடுங்கி வச்சுக்கிட்டு திருதராஷ்டிரன் துரியோதனை கொடுக்கணும்னு நினைக்கிறான், எல்லாம் பண்ணுறான். சரி, அப்படிலாம் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டு தர்மபுத்திரன் நான் சொல்கிறார், கிருஷ்ணனை சமாதான தூதா அனுப்புகிறார். தூதா அனுப்பிச்சு என்ன பண்ணுறார், 5 கிராமத்தையாவது கொடுக்க சொல்லு, 5 வீடாவது கொடுக்க சொல்லு, இல்லை 5 அடி நிலமாவது கொடுக்க சொல்லு. அப்படி போய் கேட்டால் ஊசி மொன இடமும் கொடுக்க மாட்டேன்றான் துரியோதனன். ஏன்? நீ இவ்வளோ இறங்கி போனதால் தான். நீ இவ்வளோ இறங்கி போனதில் எடுத்தவொடனே நீ அடிச்சிருந்தானா, பீமை விட்டு அடிச்சிருந்தானா, 100 பேரை பந்தாடி இருந்தானா, இவ்வளோ இறங்கி போனோமா அப்படின்னா அதுதான் பாகவதர்கள். பக்தர்கள் என்றைக்கும் பொறுமையை கடைப்பிடிப்பாங்க. எடுத்தவொடனே தண்டத்தை எடுத்த மாட்டாங்க. சாம தான பேத தண்டம் இந்த முறை இருக்குது. முதல் சமாதானத்தில் தான் பிரச்சனையை தீர்க்க பார்க்கணும். அப்புறமா தான் தானம். அப்புறம் தானம்னா விட்டு கொடுக்கறதுனால, சரி போப்பா, நீ தான் பெரிய ஆள், விடுப்பா, இந்தாப்பா நீ எத்தும் போப்பா, நான் பரவாயில்ல, நான் இல்லை எனக்கு இல்லாமல் போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு விட்டு கொடுக்குறது. அதுதான் சொல்ல 5 கிராமமாவது கொடுக்க சொல்லு, நான் விட்டு கொடுத்துட்டு போயிடுறோம் அப்படின்னு பாண்டவர்கள் கேட்குறது. தானம் சமாதானமாக கூப்பிடு, இல்லை கொடுக்க மாட்டேன்னாங்க, சரி ஓகே விட்டு கொடுத்துட்றேன், தானம். அது பிறகு பேதம், புரியுதா? அப்போது பேதத்தைன்னா, எப்பா நான் தகுதி இல்லை உங்கள் சண்டை போடுறதுக்கு, உனக்கு பலசாலி அவன் தான், அவங்கள போய்க்கும் அப்படின்னு பேதத்தை உண்டாக்கி நம்ம அந்த சண்டையை தவிர்க்க பார்க்கணும். அதையும் மீறி அவன் என்ன பண்ண, நான் உன்கள் தான் சண்டைக்கு வருவேன் அப்படின்னு மல்லு கட்டுன்னு வரான்னா அப்போ தான் தண்டம், அப்போ தான் உன் பலத்தை நீ காமிக்கணும், பிரயோகம் பண்ணணும். இதுதான் சாமதான பேத தண்டம். இந்த முறையை கையாளுறாங்க. இதுதான் ராஜநீதி. இது மனுஷ நீதியே தான், மனு நீதியே தான். இப்படி தான் கடைப்பிடிக்கணும். இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு தர்மபுத்திரர். அதனால தான் சமாதான தூதா கிருஷ்ணர் அனுப்புகிறாரு. ஃபஸ்ட்டு சமாதானமாக பேசி பார்ப்போம், இல்லை தானத்தை விட்டு கொடுத்து பார்க்குறோம். எல்லாம் முடியாத போது தான் கடைசியில் வேறு வழி இல்லாமல் சண்டை போட வேண்டியதாக இருந்துச்சு. அப்போது துரியோதனை என்னத்தான் இது பண்ணாலும் அவன் கெட்ட புத்தி மாறுதாப்பா, ஊசி முனையோடமும் இல்லைன்றான். அப்போது நீ என்னென்ன மாற்றணும்னு நினச்சியோ, யாரெல்லாம் அழியக்கூடாதுன்னு நினச்சியோ அது நடக்காது. நீ நினச்சதுக்கு ஏற்க மாறா எல்லாரும் அழிய தான் போகிறாங்க, அவர்கள் மாற போகிறதும் இல்லை. துரியோதனாதிகள் அவர் புத்தி மாற போகிறதும் இல்லையா? ஏன்னா பகவான் தன் பக்தர்களை ரட்சிக்கணும்னு நினச்சிட்டான். பக்தர்களாகிய பாண்டவர்களுக்கு அபராதம் பண்ண அவர்களை அழிக்க வேண்டும் பகவான் தீர்மானிச்சிட்டான். நீ தான் தர்மபுத்திரன் நினைக்கிறாரு, சரி நாங்கள் தான் வனவாச கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம், எல்லாம் போனது தான் போட்டோம், எல்லாம் ரொம்ப தொல்லை பண்ணாங்க எங்களை, புரியுதுங்களா? எல்லாம் பண்ணட்டோம், நாங்கள் அனுபவித்த கஷ்டத்தை மறுபடியும் திருப்பி வாங்க முடியாது, போன காலம் திரும்பி வராது, அனுபவிச்சது தான், சரி போட்டோம், நாங்கள் இழந்ததாகவே இருக்கட்டும், அதுக்காக உயிர் சேதங்கள்லாம் ஆக வேண்டாம், அதெல்லாம் சமாதானமாக போயிட்டு வா கிருஷ்ணான்றான். சரி நான் சமாதானமாக தான் போகிறேன். அங்கே அவன் ஒத்துண்டா தானே சமாதானம் ஆவான். சமாதானம் ஒத்துக்காமல் சண்டையினே அழிகிறான்னா துரியோதனன் நான் என்ன பண்ண முடியும்? பகவான் கிருஷ்ணன் மட்டும் என்ன பண்ண முடியும்? அப்போது மனுஷ சங்கல்பம் எப்படியாவது சமாதானப்படுத்திடணும், அவரில் சண்டை போடக்கூடாது. இதனால் பீஷ்மர் துரோணாச்சாரியெல்லாம் அழிவாங்க, பெரியவங்களாம் போயிடுவாங்க, ரொம்ப கஷ்டமாயிடும், உயிர் சேதங்கள் நிறைய ஏற்படும் அப்படின்னு தர்மபுத்திரர் யோசித்து தானே இவ்வளோ விஷயங்களை. பீமன் கூட சமாதான தூதாக போயிடுவான்றான் கட்சியில். நாங்கள் அனுபவிச்சிட்டோம் 12 வருஷம், 13 வருஷம் நாங்கள் வனவாச கஷ்டங்களை அனுபவிச்சிட்டோம், போட்டோம், ஓஞ்சி போகிறான் அந்த துரியோதனன். ஆனால் தயவுசெய்து சமாதான தூதாக போயிட்டு வா கிருஷ்ணா அப்படின்னு பீமன் சொல்கிறான். ஆனால் திரௌபதி கூந்தலை காமிக்கிறான். என்ன பண்ணுறது கிருஷ்ணன்? சரி ஓகே. ஆனால் பக்தர்கள் இவர்கள் துரியோதனம் பண்ண அபராதங்கள், நிறைய அபராதங்கள் பண்ணாங்க பாண்டவர்களுக்கு. பாண்டவர்கள் மன்னிச்சிடலாம், ஆனால் பகவான் மன்னிக்கவே மாட்டான். பாகவத அபச்சாரத்தை பகவான் மன்னிக்கவே மாட்டான். அதனால் நான் சமாதான தூது மாதிரி போய் அங்கே சண்டையை தான் உண்டு பண்ணிட்டான். வேணுமுன்னே விதுரர் வீட்டில் போய் சாப்பிட்டான். விதுரர் வீட்டில் சாப்பிட்டா இவன் பேச்சு கேட்கணுன்ற எண்ணம் வருமா? சரி சமாதான தூதாக வந்திருக்காரு,
நம்ம மச்சான் வந்திருக்கான், கிருஷ்ணன் வந்திருக்கான் அப்படின்னு உறவு கொண்டாடுவாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் சாப்பிடாம வேணுமெனே இது பாருங்கள், இது வில்லங்கம் தானே. கிருஷ்ணன் போனானே, ஏன் துரியோதன வீட்டில் சாப்பிட விடாதா? சாப்பிட மாட்டேன்ட்டான். விதுரர் வீட்டில் போய் சாப்பிட்றான். விதுரர் ஒதுக்கி வைக்கப்பட்டு வேலைக்காரியுடைய சூத்திரஸ்திரனுடைய புள்ள அப்படின்றதுனால மந்திரியாக வச்சுருக்காங்க. ஏதோ திருதராஷ்டிரருக்கு ரொம்ப பிடிக்கின்றதுனால தான் அவர் ஏதோ வச்சுருக்காங்க இந்த விதுரர் சபையில். துரியோதனுக்கெல்லாம் விதுரர் ரொம்ப பிடிக்காது. அப்படியேப்பட்ட ஒரு வீட்டில் போய் இவன் சாப்பிட்றான். அப்போ துரியோதனை அவமானப்படுத்த மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா இவன் விருந்து உபச்சாரம் பண்ணுறது நல்லா தடபடான்னு தடபடான்னு ஏற்பாடு பண்ணிடுறான். யார்? துரியோதனை. ஆனால் கிருஷ்ணன் என்ன பண்ணால் அவமானப்படுத்தனே போய் விதுரர் வீட்டில் போய் சாப்பிட்றான். ஆனால் பீஷ்ம துரோணாச்சாரியார் பக்தன் வீட்டில் பகவான் சாப்பிடுவான்றது புரிஞ்சுக்கிட்டு அவங்க தன்மையாக இருக்கிறாங்க. ஆனால் துரியோதனுக்கு அது வைத்தறிச்சல் அவனுக்கு. அப்போ கிருஷ்ணனை பார்த்தா இப்போ தூதாக வந்திருக்கியா பாண்டவர்களுக்கு, சரி என்ன வேணும், அதெல்லாம் கொடுக்க முடியாது. அவன் ஏற்கனவே டென்ஷன் பார்ட்டி துரியோதனன். இன்னும் இது வேறு இங்கே டென்ஷன் ஏற்றிட்டான். இவங்க வீட்டில் சாப்பிடாம அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டான். அதுவே இப்போ ரொம்ப இதுவாகி போச்சு. அப்போது என்ன பண்ணான்? ஊசி மணி இடமும் கொடுக்க மாட்டேன்ட்டான். அதான் நடக்கும், வேறு என்ன நடக்கும்? அப்போ சண்டையை மூட்டி விட்டான் பற்றியா பகவான் கிருஷ்ணன். ஏன்னா அவர்களை அழிக்கணும். துரியோதனாதிகள் 100 பேரும் அழியணும். 5 பஞ்ச பாண்டவர்களை 5 பேரும் வாழணும். பக்தர்களை வாழ வைக்கின்றும் என்ன யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாம்யஹம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அழகாக இருக்கும் அது பாருங்கள். பரித்ராணாய சாதுனாம், சாதுக்களாகிய பாண்டவர்களை ரட்சிப்பதற்கும் துரியோதனாய்களை துஷ்ட நிக்கிரகம் பண்ணுறதுக்கும் விநாசாயச்ச துஷ்கிருதாம், துஷ்டர்களாகிய துரியோதனாதிகளை நாசம் பண்ணுவதற்காகவும் பகவான் சம்பவாமி யுகே யுகே. அதுக்காக தான் பகவான் அவதாரம் பண்ணியிருக்கானா. கிருஷ்ண அவதாரமே அதுக்காக தான், துரியோதனாதிகளை அழிக்கிறதுக்குன்னே. இதுபோல் துஷ்டர்கள், கம்சன் போன்ற துஷ்டர்களை அழிப்பதற்கென்றே பிறந்தவன். சம்பவாமி யுகே யுகே. ராமாவதாரத்திலையும் ராவணாதி ராட்சர்களை அழிப்பதற்காகவும், தண்டகாரண்ய ரிஷிகளை காப்பதற்காகவும், தேவர்களை ரட்சிப்பதற்காகவும் அவதரித்தார். அதுபோல் ஒவ்வொரு யுகமும் அவதரிக்கிறார். பிராமணர்களை ரட்சிப்பதற்காகவும், துஷ்ட சக்திகளை அழிப்பதற்காகவும் பரசுராம அவதாரம். அதே சமயத்தில் அதுபோல் ஒவ்வொரு அவதாரமும் சம்பவாமி, ஒவ்வொரு யுகத்துலேயும் பகவான் இப்படி அவதாரம் பண்ணுறார். துஷ்ட நிக்கிரகம் சிஷ்ட பரிபாலனத்துக்காக. அப்படி கிருஷ்ண பரமாத்மா இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கும்போது நீ என்ன பண்ண முடியும்? இந்த யுத்தத்தை தவிர்த்திட முடியுமா? அர்ஜுனன் அழறான். அர்ஜுன விஷாத யோகம்னே ஒரு யோகம் இருக்குது. ஒரு அத்தியாயம் பூரா அர்ஜுனன் புலம்பல் தான். அழறான். சண்டையே வானா, நான் பிச்சைத்து சாப்பிட்றேன், நான் சன்னியாசம் போகிறேன், எனக்கு வானா அப்படின்றான். எல்லாம் தூதெல்லாம் முடிஞ்சாச்சு, சண்டைலாம் ஏற்பாடு ஆகி வச்சு எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. அவன் ஊசி மணி இடமும் கொடுக்க மாட்டேன்ட்டான். கடைசியில் அந்த நிலைக்கு போய் கூட அவர்கள் பற்றியா உயிர் சேதத்தை விரும்பலை பற்றியா பாண்டவர்கள். அதான் சாதுக்களுடைய லட்சணம். தாங்கள் சுயநலத்தை நாடி இருந்தால் நமக்கு வர வேண்டிய ராஜ்யம் அப்படின்னு கொஞ்சம் அந்த ஈகோ இருந்தால் உடனே துவம்சம் பண்ணியிருப்பாங்க பாண்டவர்கள். இவ்வளோ காலம் 12 வருஷம் காத்துணும் அவசியமே இல்லை. ஆனால் கொஞ்சம் கூட சுயநலவாதிகளாக இல்லாமல் சரி அவர்களே அனுபவிச்சும் போட்டோம், நாங்கள் தாழ்ந்தே போகிறோம் பரவாயில்ல அப்படின்னு பொறுமையை காத்ததுனால தான் பகவான் அவங்க பக்கம் இருந்தோம், பாண்டவர்கள் பக்கத்தில். இப்போ என்னன்னா ஒன்றுமே பண்ண முடியல, போரை தவிர்க்க முடியல. இப்போ சண்டை போட்டால் பாண்டவர்கள் பக்கம்தான் ஜெயம் ஒவ்வொரு நாளும். அப்படியேப்பட்ட பீஷ்மர், துரோணாச்சாரியா, கர்ணன், சல்லியம் எல்லாம் விழுந்துட்டாங்க போர்க்காலத்து. 18 நாளில் முடிச்சிட்டார் எல்லாத்தையும். பெரிய பெரிய தேவவிரதன்னு பேர், தேவர்லேயே ஜெயிச்சவர் யார்? பீஷ்மாச்சாரியார். துரோணாச்சாரியெல்லாம் மகாபராக்கிரமசாலி. அப்படியேப்பட்ட பிரகஸ்பதி சிஷ்யர் அவர். துரோணாச்சாரியெல்லாம் அவரே ஒன்றும் பண்ண முடியல. பரசுராமருடைய சிஷ்யர் அவரெல்லாம் கூட அர்ஜுனன் முன்னாடி ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அர்ஜுனன் தான் சிஷ்யன் துரோணாச்சாரியர். ஆனாலும் துரோணாச்சாரியர் அர்ஜுனன், ஆனால் பகவான் கூட இருக்கிறதுனால பாண்டவர்களுக்கு தான் ஜெயம். பீஷ்மர் விழுந்தார் 10 நாளில், 2 நாளில் துரோணாச்சாரியர் விழுந்துட்டார், 1 நாள் கர்ணன் விழுந்துட்டான், சல்லியம் விழுந்துட்டான், கடைசியில் அஸ்வத்தாமா அவனும் பங்கப்பட்டு போனான். எல்லாமே வந்துட்டாங்க. போர்க்காலமே முடிஞ்சு போச்சு. துரியோதனாதிகளையும் பீமன் வதம் பண்ணிட்டான். 100 பிள்ளைங்க நான் ஒருத்தனே கொண்டான் பீமன்.
அப்போ இவ்வளோ பலத்தை எங்கடா வச்சுருந்தீங்க, இவ்வளோ நாள் உழைச்சி வச்சுருந்தீங்கன்னா, பொறுமையை காத்து தர்மபுத்திரருக்கு கட்டுப்பட்டு, அண்ணன் ஆகிய தர்மபுத்திரர் கட்டுப்பட்டு, தர்மத்தை கட்டுப்பட்டு இதெல்லாம் அடக்கி வச்சுருந்தாங்க. 100 பிள்ளையும் ஒருத்தனை சாவடிச்சானா பீமனா? ஆமாம், அவ்வளோ பலசாலி. ஆனால் பொறுமையை காத்தாங்க, தர்மத்தின்படி வாழ்க்கையை நடத்தினார்கள். ஆனால் தர்மம் அது சூதுகவும் தர்மமே மீண்டும் வெல்லுன்ற மாதிரி தர்மந்தான் ஜெயிச்சுது. பகவான் கிருஷ்ண பரமாத்மா தான் அவர்கள் பக்கத்தில் இருந்து ஜெயிக்க வச்சான். அவர்கள் எப்படி 100 பேர் கொல்ல முடியும்? அவருடைய ஆயுஷ் பலத்தெல்லாம் கண்ணாலே பகவான் அபகரிச்சிட்டானாம். அவருடைய ஆயுள் பலம், அஸ்திர பலம், அவருடைய மனோபலம், இந்திரிய பலம், தேக பலம் எல்லாத்தையும் அபகரிச்சிட்டானா பகவான் கண் பார்வையினாலே. எதிராளிகளுடைய பலத்தை அபகரித்து பாண்டவர்களுக்கு ஜெயத்தை வாங்கி கொடுத்தாங்க. அப்போ நம்ம சங்கல்பம் நடக்காது, பகவான் சங்கல்பம் தான் நடக்கும். தர்மபுத்திர சங்கல்பம் நடக்கலை பற்றியா? என்னால் உயிர் சேதம் ஆகக்கூடாதுன்னு நினச்சார், கட்சியில் உயிர் சேதம் தான் ஆச்சு. அதுவும் இவர் முன்னாடியே ஆச்சு. இவரே பண்ணிட்டார், நிறைய உயிரை வதம் பண்ணிட்டார். வேறு வழி இல்லை, சண்டை போட்டு தான் அவனை நிர்பந்தம். அதான் பகவானுடைய சங்கல்பம், கிருஷ்ணனுடைய சங்கல்பம். யாரும் எதையும் மாற்றிடவே முடியாது, யாரையும் திருத்திட முடியாது. திருந்தாத ஜென்மங்கள் திருந்தாதுங்க. நீ என்ன தான் துரியோதனை மாதிரி ஆட்கள் இன்றைக்கும் இருக்காங்க, அது ஆண்லேயும் இருக்காங்க, பெண்கள்லேயும் இருக்காங்க. அவர்களெலாம் நீ என்ன தான் புத்திமதி சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. அவர்கள் தங்கள் தீய குணத்தை தான் வெளிப்படுத்துவார்கள். நீ என்ன தான் நல்ல புத்திமதி சொன்னாலும், நீ நல்லவனாக இன்றைக்கி மறந்துட்டு நாளைக்கு போய் நல்லா பேசுவேன். ஆனால் அவர்கள் உங்கள் வஞ்சனை வச்சுன்னு தான் உங்கள் பேசுவாங்க. உன்னை பழிக்கு பழி வாங்கணுன்ற புத்தி தான் இருக்கும். நீ அழியணுன்னு தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. எப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்கிறோம்? நாம் நல்லது நினச்சா, ஆனால் நமக்கு தீங்க மட்டுமே நினைக்கிற, ஆனால் நாம் ஏதோ ஒன்று தெரியாமல் தப்பு பண்ணியிருப்போம். அதை மனசில் வஞ்சத்தை வச்சுட்டு அதை வச்சு தான் நமக்களை பழகுவாங்க, நமக்களை அவாய்ட் பண்ணுவாங்க நம்மளை. ஆனால் நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம பழகினா கூட, அவங்க பண்ண தீமைகளை நம்ம மறந்துட்டு நம்ம தான் பழகினாலும் அவர்கள் தங்கள் தீய குணத்தை வெளிப்படுத்தியே தீர்வார்கள். இப்படிப்பட்ட துஷ்டரிடத்தில் சகவாசம் கூடவே கூடாது. அப்படியே துண்டாக வெட்டு போயிடணும். அந்த உறவுக்கு அப்படியே துண்டாக வெட்டு போயிடணும். துண்டாக வெட்டினா என்னது? உறவை வெட்டிடணும். அவர்கள் உள்ள உறவை வெட்டிட்டு போயிடணும். உறவை துண்டாக விட்டுட்டு நாம் என்ன பண்ணோம்? சாத்வீகமான வழி. ஏன்னா அவர்களிடத்துல காலம் வேஸ்ட்டு. அவரிடத்துல சமாதானம் பார்த்தோட சமாதானம் ஆக மாட்டாங்க. அவரோடது மேலும் மேலும் போய் அவர்களை இது பண்ண உடனே என்ன இன்னும் அதிகமாக துன்பத்தை நம்ம கொடுத்து தான் இருப்பாங்க. அப்படியேப்பட்ட துஷ்ட சகவாசத்திலேருந்து விலகத்து பார்க்கணுமே தவிர அவரிடத்தில் சமாதானப்படுத்தினா நடக்காது. நல்லா தெரியுது அவர்கள் உன்னை மன்னிக்க மாட்டாங்கன்னு தெரியுது. நீ மன்னிச்சிடுவ அவங்களுடைய குற்றத்தை, ஆனால் உன்னுடைய குற்றத்தை அவங்க மன்னிக்க மாட்டாங்க. அவர்கள் நல்ல துஷ்ட சுபாவம், அவருக்கு என்ன தான் பக்தர்கள் வேஷம் போட்டிருந்தாலும் அவர்கள் துஷ்ட சுபாவத்தை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு தெரியுது. அவர்கள் பழைய கரத்தை வச்சுன்னு இருக்காங்க உன் மேலே அப்படின்னா அவரிடத்தில் சமாதானப்படுத்தி என்ன ஆக போகுது? உனக்கு என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீ உன் மனசு மேலும் மேலும் காயப்படுறது தான் மிச்சமாக இருக்கும். மேலும் மேலும் நீ அவமானம் தான் படுவேன். அவரிடத்துல சமாதானம் ஆகாதவர்களை அப்படிப்பட்ட வென பிடிச்சவங்க, அதுபோல் வஞ்சனை கலந்த மனத்தோடு பழகக்கூடியவர், அப்படிப்பட்ட ஸ்திரீகள்லாம் பார்த்தா, இப்போ ஸ்திரீகளும் இருக்காங்க ஆண்களும் இருக்காங்க சொல்கிறேன். அவங்கள பார்த்தா அப்படி தெரியாது. அவங்க பார்த்தா நல்லா கண்டிமாலெலாம் போட்டிருப்பாங்க, பகவத் பக்தி பண்ணுவாங்க, ஹரே கிருஷ்ணா சொல்கிறாங்க, பார்த்தா சிறந்த பக்தர்களாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தா நம்ம என்ன பண்ணால் நம்ம என்றைக்கோ ஒன்று பண்ணது மனசில் வச்சுக்கிட்டு நம்மளால் சரியாக கூட பேச மாட்டாங்க. ஆனால் நம்மளாம் அடுத்த நிமிஷம் எல்லாத்தையும் அவங்க பண்ண தீங்கெல்லாம் நம்ம மறந்துட்டு நம்ம நல்லவே பேசினா கூட அவங்க மறக்கிறதுக்கு தயாராக இல்லை, உன்னை மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்லை, அவங்க உன்னை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை, உன்னை சேர்த்துக்கிறதுக்கு தயாராக இல்லை. அவங்களுடைய தீய குணத்தை தானே வெளிப்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்ட சமாதானப்படுத்தி உனக்கு என்ன ஆக போகுது? அப்படிப்பட்ட துஷ்ட சகவாசம் நீ இருக்கிற இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறீ, இந்த நிலைமை அல்லவா கெடுத்துட்டோம், இந்த சூழ்நிலை அல்லவா கெடுத்துட்டோம். உனக்குள்ளே இருக்கிற இந்த சாந்தி, இந்த பக்தி அல்லவா அதை கெடுத்து விடும். அப்படிப்பட்ட துஷ்டருடைய சகவாசம் அவர்களை பிரிந்து பகவானாக பார்த்து பிரித்து வைக்கிறான்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு குட் பை சொல்லிட்டு வந்துரு. அதான் பெஸ்ட்டு. உனக்கு நல்ல சத்சங்கம் வேணும்னா பகவானாக சேர்த்து வைப்பான். அந்த சத்சங்கத்தை எப்பொழுதுமே அதை தக்க வச்சுக்கோ. அந்த சத்சங்கத்தை விட்டுறாது, அதை அலட்சியப்படுத்துறாது. நம்ம என்ன தான் கள்ளம் காப்பிடம்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டு போய் நம்ம பேசினாலும் அவர்கள் பழைய விஷயத்தை மனசில் பதிய வச்சுருந்து அப்படி தான் பழகுவாங்க. அவர்கள் உன்னை பகைவனரோடு தான் பார்ப்பாங்க. போனவொடனே எடுத்து உள்ளே விட்டுக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன தான் நல்லா பழகினாலும் அவர்கள் சோஷியலாக பழக மாட்டாங்க. ஏன்னா நாம் தப்பு மாதிரி இருக்கோம், ஆனால் நம்ம தப்பு பண்ணிட மாட்டோம்.
ஆனால் அவர்கள் பண்ண தப்புகள்லாம் நம்ம மறந்துருப்போம். நம்ம பண்ணது ஏதோ ஒரு சின்ன தப்பாக இருந்தால் கூட அதை மறக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட துஷ்டர்கள் பக்த வேஷத்துலேயும் இருக்கிறாங்கன்றதுக்காக சொல்ல வரேன். புரிஞ்சுக்குங்க. நான் இலை மரவாக காய் மரவாக தான் சொல்ல முடியும், டைரெக்டாக யாருன்னெலாம் சொல்ல முடியாது. பொதுவாக சொல்கிறேன். அது மாதிரி ஆட்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தயவுசெய்து அந்த உறவுகள் அப்படியே துண்டிச்சுட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்கள் பக்தியை நீங்கள் தக்க வச்சுக்க முடியும், உங்கள் சாந்தியை தக்க வச்சுக்க முடியும். அவரிடத்துல ஒரு பொழுது நீங்கள் திருப்பி மன்னிப்பு கேட்குறதும் வேஸ்ட்டு. அவரிடத்துல அவங்க ஏன்னா அவர்கள் சமாதானம் ஆக மாட்டார்கள். துரியோதனை மாதிரி அவங்களாம், துரியோதனை மாதிரி, மந்தரை மாதிரி அவர்லாம், சகுனி மாதிரி அவர்கள்லாம் என்றைக்குமே நம்மளுக்கு கெடுதல் தான் உண்டு பண்ணுவாங்களே தவிர நமக்கு நல்லது செய்ய மாட்டாங்க. அவர்களிடத்தில் நம்ம எதிர்பார்க்குறது வேஸ்ட்டு. அவருடைய உறவுகளை எதிர்பார்க்கறது வேஸ்ட்டு. அவங்க என்ன தான் உயர்ந்த இடத்துல இருந்தாலும், உயர்ந்த பெரிய பணக்காரர் இருந்தாலும், சிறந்த அழகு உடையவர்களாக, சிறந்த அழகாக இருந்தாலும் சரி, அவர்கள் அந்தஸ்து உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, அவர் பெரிய ஆடம்பர நல்ல வசதிகள் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, தயவுசெய்து அந்த உறவுகள் வேண்டாம். இருக்கிற நிம்மதி போயிடும். மேலும் மேலே நீங்கள் அவரிடத்தை சமாதானப்படுத்த நினைக்கும் போது மேலும் மேலே அவமானப்படுவீர்கள். இதுதான் மிஞ்சம், வேறு ஒன்றும் மிஞ்சாது. நான் பட்டு சொல்கிறேன், நான் அனுபவப்பட்டு சொல்கிறேன். நம்ம மறந்துட்டு நான் நல்லா பேசினாலும் அவங்க மறக்கவே மாட்டாங்க. உன்னை வஞ்சம் தீர்க்க தான் பார்ப்பாங்க. அப்படியேப்பட்ட சகவாசத்தை அறவே பகவானாக பார்த்து அவர் சகவாசத்தை வேணான்னு வெட்டி விடுறான். நீ போய் மறுபடியும் போய் அவளை சமாதானப்படுத்தி ஏன் ஒட்டின்னு நினைக்கிறேன்? அது வேண்டாம். அப்போது புரிஞ்சுங்க, ஏன்னா பகவானால் பிரித்து வைக்கப்பட்டது. நீ ஒட்ட நினச்சா ஒட்டாது. அதனால் என்ன பகவான் கொடுக்குறானோ, படி அளக்குறானோ அதில் சந்தோஷப்பட்டுன்னு போ. அதான் பெஸ்ட்டு. நீயா ஒன்று நான் இப்படி மாற்றுறேன், அப்படி மாற்றுறேன், விதியை மாற்றிடுறேன், நான் அப்படி பண்ணிடுறேன், இப்படி பண்ணிடுறேன், நடக்காத விஷயம் என்றைக்கும் நடக்காது. அவர்கள் தலையில் அது எழுதியிருக்கு. இவ்வளோ துன்பப்படுறாங்க, நம்ம போய் யாருக்கு பற்றி ஹெல்ப் பண்ணுன்னா கடைசியில் உனக்கே தீங்குன்னு நினைப்பாங்க. உண்மையிலேயே அபாண்டமாக பழி சொல்லுவாங்க. நீ ஹெல்ப் பண்ணுன்ற மைண்டோடு தான் போவேன். அவன் வேறு மாதிரி தப்பான எண்ணத்தோடு புரிஞ்சுட்டு அவள் உண்மையில அபாண்டமாக பழிப்படுவாங்க. கடைசியில் அந்த அவமானத்தையும் நீ வாங்கின்னு வரணுமா? நீ உதவியும் செய்து அவமானமும் வாங்கி போட்டுப்பேன். இது மாதிரி எத்தனை பேர்த்து அவமானப்பட்டிருப்பீங்க, யோசிச்சு பாருங்கள். வேண்டான்றேன். இருக்கிற நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. கூட யார் எந்த உறவுகள் ஒட்டணும்னு பகவான் எழுதி வச்சுருக்கானோ அவள் தான் ஒட்டுவாங்க. மற்றவங்களாம் நீ என்ன தான் டக்குற தலைகள் நின்றாலும் ஒட்ட மாட்டாங்க. புரிஞ்சுங்க, அவ்வளோதான். நான் பட்டு சொல்கிறேன். பக்தர்கள் வேஷத்தில் கூட நான் இது போல் வஞ்சகர்களையும் பார்த்துருக்கேன். இது போல் வெனபுச்சவங்களும் பார்த்துருக்கேன், லேடிஸ்லேயே. அவரோட பகவான் பார்த்தா அவங்க உறவு ஈஸியாக பகவான் கட் பண்ணிட்டான். ரொம்ப நல்லதுன்னு நினச்சி குட் பை சொல்லிட்டு வந்துட்டேன். நடந்த விஷயம் சொல்கிறேன். இது ஜென்ஸ்லேயும் இருக்காங்க. அது மாதிரி அவர்களோட உறவுகளும் பகவானாக பார்த்து பிரித்து விட்டுருவான். நான் பிரிக்க மாட்டேன். நான் போய் சமாதானப்படுத்த தான் நினைப்பேன். கட்சியில் சமாதானப்படுத்த நான் தான் அவமானப்படுவேன். கட்சியில் பகவான் என்ன பண்ணுவான்? வேண்டாம் அப்படின்றது எச்சரிக்கை பண்ணோடனே சரி ஓகே விலகிடுவேன். விலகிட்டே இப்போ நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அதே மாதிரி ஜென்ஸ்லேயும் பார்த்தா அது மாதிரி இருந்தாங்க. நான் அவர்களோட சங்கத்தையும் விட்டேன், நிம்மதியாக இருக்கிறேன். அந்த சங்கத்தில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப அவமானப்பட்டேன். இதுதான் யதார்த்தம், இதுதான் நேச்சர். இதை மாற்றவே முடியாது. அதனால் புரிஞ்சுக்குங்க. நமக்கு நிசங்க சுசங்க ஜாதகம். சங்கமே வேண்டாம். சங்கம் இல்லாமல் இருக்கிறதே நிம்மதி. புரிஞ்சுக்குங்க. அப்படி சங்கம் வேணும்னா நம்ம பக்திக்கு மட்டும் பகவத் விஷயம் மட்டும் பேசுகிறவங்களா, பக்தி விஷயம் மட்டும் பேசுகிறவங்களா, தயவுசெய்து பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணாமல் பக்தி விஷயம் மட்டும் பேசுகிறவங்கள சங்கமாக இருந்தால் ஏற்றுக்குங்க. பக்தி விஷயத்தை பற்றி இல்லாமல் வேறு வம்பு தும்பு பேசுகிறாங்கன்னா தயவுசெய்து அந்த விட்டு விலகிடுங்க. அதுதான் நம்ம பக்தியை நம்ம தக்க வச்சுக்க முடியும். இதுதான் ஒரே வழி. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஏகாந்தமாக பக்தி பண்ணுறது தான் பெஸ்ட். ஏகாந்தமாக பாகவதம் படிக்கிறதுமோ, பகவான் நாம கீர்த்தனம் பண்ணுறோமோ, அனவரதம் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறோம். போரே அடிக்காது. நாம சொல்ல மேலும் மேலும் பாகவத்தில் இன்ட்ரெஸ்ட் வரும். பகவான் நாம சொல்ல நிறைய நாமா நிறைய ஆவர்த்தி பண்ண நாமா அவ்வளோ தபசு கூட அவ்வளோ வாழ்க்கை போர் அடிக்காது. அதே மாதிரி நம்மளை யாரும் தேடி வந்தாங்கன்னா நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. இப்போ நாம் போனால் அலட்சியப்படுத்தும் போது நம்மளுக்கு அவமானமாக இருக்குது இல்லையா? அதே மாதிரி நம்மளை தேடி வரும்போது நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையோடு உண்மையான பக்தர்கள் எல்லாத்தையும் மன்னிப்பாங்க. உண்மையான பக்தர்கள் எல்லாம் மன்னிப்பாங்க. பக்தி இல்லாதவங்க மன்னிக்க மாட்டாங்க. என்ன தான் நீ நல்லா பேசினாலும் அவங்க பேச மாட்டாங்க, அவங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் பக்தர்கள் இல்லை, பக்தர்கள் வேஷம் போட்ட துஷ்டர்கள். அவர்களிடத்தில் நீங்கள் புத்தி இருக்குது, மன்னிக்கிற அந்த சுபாவம் இருக்காது. தெய்வீக குணங்கள் அவங்களிடத்தில் பிரகாசிக்காது. ஏன்னா அவங்க பக்தர்கள் இல்லை. பக்தர்கள் தான் மன்னிப்பாங்க. புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. ராம. அதனால்
அதாவது நம்ம கண்ட்ரோலில் நாம் பிரிக்கணும்னு நினச்சா நம்மளால் பிரிஞ்சிருக்க முடியாது, நம்ம சேர்ந்துருக்கணும்னு நினச்சா சேர்ந்துக்க முடியாது. நம்ம இஷ்டப்படி எதுவுமே இல்லை, பகவான் செயலால் தான் எல்லாமே நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம் எல்லாத்தையும் ஒரு சாட்சி மாத்திரமாக இருந்து வேடிக்கை பார்க்கறதே தவிர நாம் எதுலேயும் போய் மாட்டிக்கிட்டு அல்லல் பட வேண்டாம். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், பௌதிக விஷயத்தில் மனசை செலுத்தினா மனசு கலங்கமாயிடும். பகவத் விஷயத்துலேயே எப்பொழுதும் மூழ்கி இருந்தால் ஆனந்தமாக இருப்போம். நீ கொஞ்சம் ஏதாவது ஒரு சங்கத்தை தேடணும்னு நினச்சா கூட அந்த சங்கத்தினால் உனக்கு துன்பங்கள் உண்டானா, அவமானம் உண்டாகுதுன்னு சொன்னால் திருப்பி அந்த சங்கத்தை எதுக்கு தேடி வர்றேன், அது தூக்கி போட்டு போ. அழகாக உட்காந்து பாகவத பாராயணம் பண்ணு, ராமாயணம் பாராயணம் பண்ணு, நிம்மதியாக இருப்பேன். அதான் எதையும் நம்ம மாற்றிட முடியாது. அது என்னென்ன நடக்குதோ அதை வேடிக்கை பார்த்து நம்ம பார்க்கறது, ஒரு சாட்சி மாத்திரம் பார்த்துட்டு போகிறது தான் நம்ம வேலையை தவிர எதையும் நான் இதத்துக்கு அதை மாற்றிடுறேன், இதுலேருந்து இதை பண்ணிடுறேன், இதெல்லாம் அகங்காரம். அந்த அகங்காரம் நம்மளுக்கு வேணும். எல்லாம் இறைவனுடைய லீலைகள் அப்படின்னு வேடிக்கை பார்க்கறத தவிர இறைவனுடைய லீலைகள், கிருஷ்ணனுடைய லீலை எல்லாமே. அது கிருஷ்ணனுடைய லீலை. மகாபாரத போர் மட்டும் கிருஷ்ணனுடைய லீலை கிடையாது. நவநீத வெண்ணெய் திருநானே அது மட்டும் கிருஷ்ணலீலைகள். கோபிகை ராசலீலை பண்ணானே அது மட்டும் கிருஷ்ணலீலைகள் கிடையாது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் கிருஷ்ணனுடைய லீலைகள் தான், பகவானுடைய லீலைகள் தான். அது மூலம் பகவத் லீலையாக பார்க்க தெரிஞ்சுக்குவேன். பற்றியா நம்மளால் மாற்ற முடியல, பற்றியா நம்மளால் திருத்த முடியல. நீயே திருத்தணும் பாடு கிடையாது. நீ யார் மற்றவங்களை திருத்தத்துக்கு? நீ தெரிஞ்சிருந்தால் ஃபஸ்ட்டு மேலும் போய் அவங்கள தொல்லை பண்ண மாட்டேன், யாரையும் தொல்லை பண்ண மாட்டேன். அதனால் யார் எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே வச்சா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அதே சமயத்தில் நம்மளை தேடி வரவங்கள தயவுசெய்து அவமானப்படுத்தாதீங்க. நமக்கு மன்னிப்பு கேட்குறாங்க, தப்பு பண்ணவங்க, சரி மன்னிப்பு கேட்குறாங்க, மன்னிச்சிடுங்க. மன்னிச்சு அவங்கள ஏற்றுக்கிட்டு அன்பாக பேசுங்க. ஆனால் அவர்கள் மீண்டும் துஷ்டத்தனத்தை பண்ணாங்கன்னா எச்சரிக்கை பண்ணிவிடும். எத்தனை தடவைனா மன்னிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் துஷ்டத்தனம் பண்ணுறவங்க மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. துஷ்டத்தனம் பண்ணுறவங்க மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. அந்த ஈகோவிலே இருப்பாங்க, அகங்காரமாகவே இருப்பாங்க. சரி, ஓகே. துஷ்டத்தனம் விட்டுட்டு பக்தி பண்ணுறவங்க கண்டிப்பாக மன்னிப்பு கேட்பாங்க. உண்மையாக பக்தி பண்ணுறவங்க கண்டிப்பாக மன்னிப்பு கேட்பாங்க. புரியுதா? அதுதான் பக்த லட்சணமே. சரி, அதனால் எல்லாமே ஈஸ்வரனுடைய லீலைகள், எல்லாம் கிருஷ்ணனுடைய லீலைகள்னு பார்க்க தெரிஞ்சுக்கிட்டா வச்சுங்களேன், அப்புறம் எல்லாத்தையும் பார்த்து நீ சிரிப்பையை தவிர எதுலேயும் பாதிக்கப்பட மாட்டேன். நான்லாம் எவ்வளோ பட்டுட்டேன், எவ்வளோ பார்த்தாச்சு. இதுதான் இது பாரத போர் இல்லையா, பாரதம் கதை இல்லை, நம்ம வாழ்க்கை. அது இது மாதிரி துரியோதனங்களையும் நம்ம பார்ப்போம். இது மாதிரி தர்மபுத்திரர் மாதிரி பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஆனால் துரியோதன மாதிரி பார்க்கறது ரொம்ப ஈஸி. துச்சாதன மாதிரி, கர்ணன் மாதிரி, இது மாதிரி ஆட்களையும் நம்ம பார்க்கலாம். பீஷ்மர் மாதிரி ஆட்களையும் பார்க்கலாம். துரோணாச்சாரியர் பல இதெல்லாம் உலகத்தில் இது மாதிரி கேட்டகரியில் ஒவ்வொரு கேட்டகரியில் ஒவ்வொரு சுபாவத்தையும் அங்கே வியாசர் சொல்லியிருக்காருன்னா, இதெல்லாம் நீங்கள் ராமாயணத்தில் பார்க்குற அந்த சுபாவ முடிவுகளையும் நீங்கள் பார்க்கலாம். மகாபாரதத்தில் பார்க்கக்கூடிய சுபாவ முடிவுகளையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த உலகத்திலே நீங்கள் பார்க்கலாம். அப்போ நம்ம வாழ்க்கையில் அவங்களிடத்துல எப்படி பழகணும்னு அங்கே சொல்லியிருக்கோ பாகவதத்தில், மகாபாரதத்தில், அதன்படி பழகிட்டு போனால் நம்ம வாழ்க்கை பீஸ்ஃபுல்லாக போவோம். அதுதான் பெஸ்ட்டு. சரி, சீதாபதி. ராம 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 ஸ்ரீ ராமநாம சிங்கத்தின் கீ ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கீ ஜெய். ராம 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 ராம. நல்லா புரிஞ்சுங்க, பக்தர்களுக்குள்ளவும் நான் இது மாதிரி இருக்காங்க, ஜாக்கிரதை. அவ்வளோதான். வெளிப்புறமாக மட்டும் பக்தி பண்ணாதவங்க, இவங்க வெளிப்புறமான ஆட்கள், அவங்களிடத்துலேயும் நல்லவங்களும் இருக்காங்க. அது மூலம் புரிஞ்சுங்க. பக்தர்களுக்குள்ளே இது போல் வஞ்சகர்களும் இருக்காங்க, அதுவும் புரிஞ்சுங்க. ஜாக்கிரதையாக பழகிக்க தெரிஞ்சுக்கணும். இதை நான் ஏதோ 4 பேர் சொல்லிக்கணுன்றதுக்காக சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். சத்சங்கம் வேணும்னா பகவானே நம்மளுக்கு கொடுப்பான். நாமளாக தேடிக்கிறது நல்லதாகவும் இருக்கும், எப்படி வேணால் இருக்கும், சொல்ல முடியாது. ராம 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 ஸ்ரீராமநாம சிங்கத்தின். அதோட பெஸ்ட்டு ஏகாந்தமாக நம்மளே பாகவதம் படிக்கிறது, பாகவதம் கேட்குறது, ஃபோனில் யூடியூப்பில் அப்படி ஆனந்தமாக பொழுது போகிறது தான் பெஸ்ட்டு. ராம 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 ராம. நிறைய நாம ஆவர்த்தி பண்ணுறது பெஸ்ட்டு, நிறைய பாகவத பாராயணம் பண்ணுறது பெஸ்ட்டு. எதனா ஒன்று பண்ணலாம், நல்லது. ராமராம் இல்லை 2 சேர்த்து கூட பண்ணலாம், நல்லாயிருக்கும், சூப்பராக. ராமராம் பாகவத பாராயணமும் பண்ணலாம், நாமா சொல்லலாம். ராம 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 ராம.
संगीतन की जय, आंजनेय स्वामी की जय, सकल साधु मंडल की जय। राम 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 राम।